Papu, Gavnida, exercise 2.5 arithmetic progression based sums. First one, check whether the following sequences are in AP. So, if you have to find whether the sequence is in AP or not, நீங்க அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? You should find whether the difference is common all over the sequence. Whether a term is increased by a constant quantity all over the sequence. அதுதான் கரெக்டா? Common difference D அப்படின்றது இருக்கணும் கண்டிப்பா. சரியாடா? So இது வந்து எக்ஸாம்பிள் சம் பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டு ஆல்ரெடி இதுல ஒண்ணு. பட் இப்ப எக்ஸசைஸ் சம்ஸ்ல இன்னொரு 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ரெஃபர் பண்ணிடுவோம். ஓகேவாடா? ஸோ காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து கம்பல்சரி இருக்கணும். அதை வச்சுதான் இந்த சீக்வன்ஸ் ஏபியா இல்லையான்றதை நீங்க சொல்லுவீங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குதா இல்லையான்றது. கரெக்டா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a minus 3, a minus 5, a minus 7, and it goes on. ஒரு infinite sequence. So இதுல என்னது? இது first term t1, second term, third term. So API இல்லையான்றது என்ன பண்ணுவோம்? First we have to find the difference between the successive terms. Difference between the successive னா அடுத்து இருக்கக்கூடிய terms, இந்த consecutive terms. So ஒன்னு இதுக்கு அடுத்து இருக்க term இது t2. So அப்ப என்ன பண்ணுவோம்? t2 minus t1. என்னடா t2 ஓட வேல்யூ என்னது? a minus 5 second term minus first term t1. t1 ஓட வேல்யூ என்ன? a minus 3. So எழுதணும்னா a minus 5, this minus will get multiplied inside with both these terms. அப்ப minus into plus minus, அப்ப minus a, minus into minus plus, அப்ப plus 3. இப்ப plus a minus a cancel ஆகும். So what is the answer here? Minus 5 plus 3 is equal to minus 2. Because 5 is the greater number. Opposite symbol நம்ம subtraction பண்றோம். Greater number symbol வந்து இங்க எழுதிடணும். So t2 minus t1 ஓட வேல்யூ இது. ஓகேவா? So இதே டிஃபரன்ஸ் தான் வந்து இதை வச்சு நீங்க வந்து இது d equals common difference equals minus 2 எழுதிடலாமா? கிடையாது. ஏன் காமன் டிஃபரன்ஸ் எழுத மாட்டீங்க? ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு தான் செக் பண்ணிருக்கீங்க. அடுத்த 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு செக் பண்ணி பார்த்தா தானே அது காமன் டிஃபரன்ஸா இருக்கா இல்லையான்றது தெரியும். சோ அப்ப என்ன பண்ணணும்? t3 minus t2. எப்படி செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் செக் பண்ணீங்களோ அதே மாதிரி தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். வாட் இஸ் யுவர் தேர்ட் டேர்ம்? a minus 7. இது ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். சோ a minus 7 minus what is your second term? a minus 5. சரியா? சோ அப்ப a minus 7 இந்த மைனஸ் என்ன ஆகணும் தங்கம்? மல்டிப்ளை பண்ணணும்ல. அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ் a, மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ் 5. இல்லையும் என்னது? பிளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிடும். minus 7 plus 5. அப்ப opposite symbol subtraction. 7 minus 5 is 2, but minus 7 இதுதான் greater number. 7 தான் greater number. அப்ப 7 பக்கத்துல என்ன symbol இருக்கு? minus இருக்கு. minus 2. So t3 minus t2 equals minus 2. பாரு, இந்த consecutive terms ஓட difference minus 2 தான், இந்த consecutive terms ஓட difference minus 2 தான். So what you can conclude? D equals minus 2. There exists a common difference. Therefore this sequence is in AP. Arithmetic progressionல தான் இருக்குது. கரெக்டாடா? சோ புரியுதாடா? ஈஸியா தானே இருக்கு. நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் சப்டிவிஷன்? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 1/2, 1/3, 1/4, 1/5 and it goes on. As usual என்ன பண்ணும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாமா? வாட் இஸ் யுவர் செகண்ட் டேர்ம் ஹியர்? 1/3 minus what is your first term? 1/2. சரியா? 1/3 minus 1/2 னா இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? cross multiply பண்ணலாமா? because the denominators are different. அப்ப 2 இங்க multiply ஆச்சுனா 2 minus 3 into 1 என்னது? 3 by the denominators also should get multiplied cross multiplicationல. ஆமாவா இல்லையா? so 3 into 2 6. okay, so 2 minus 3/6 அப்படின்னு இருக்கு. அப்ப என்னது? minus 1/6. ஏன்னா 2 3 ஆப்போசிட் சிம்பிள் சப்ட்ராக்ஷன் பண்றோம். ஆனா 3ன்றத கிரேட்டர் நம்பர், அதனுடைய சிம்பிள் எடுத்து எழுதிடணும். minus 1/6. அடுத்தது இதுக்கு காமன் டிஃபரன்ஸா இருக்குதா இல்லையான்றது எப்படி செக் பண்ணுவோம்? நெக்ஸ்ட் 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு நம்ம செக் பண்ணணும். so what are the next 2 consecutive terms இங்க? t3 and t2. இது t1 t2. அடுத்தது என்னது? t2 t3. ஓகேவா? so சப்ட்ராக்ட் பண்றப்ப என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம். அப்போ 1/4 minus 1/3. 1/4 minus 1/3 என்ன பண்ணும்? You should cross multiply because the denominators are different. அப்ப 3 ones are 3 minus நடுவுல இருக்கு.
4 ones are 4. How will you write a common denominator? Multiply the denominators. 4 3s are 12. So 3 minus 4 என்னது? Minus 1 by 12. அப்ப இங்க sequence பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு minus 1 by 6 ன்ற ஒரு difference கிடைக்குது. But what do you get here? Minus 1 by 12 அப்படின்ற difference கிடைக்குது. அப்ப since T3 minus T2 is not equal to T2 minus T1. இந்த ரெண்டு consecutive termsக்கு இருக்கிற difference வந்து minus 1 by 6. அடுத்த ரெண்டு consecutive termsக்கு இருக்கிற difference minus 1 by 12. அப்ப நமக்கு AP னா எப்படி இருக்கணும்? By a constant number. Each term should be increased by a constant number in order to get the next term. அப்ப so என்ன பண்ண முடியாது? இதுல வந்து this sequence is not in AP. It is not in AP. எழுதிடலாமாடா? முடிஞ்சுதா? ஈஸியா? So அது சிம்பிளா வந்து it is not in AP ன்னு conclude பண்ணிட்டோமா தங்கோ? So இப்ப அடுத்தது பாருங்க third subdivision. What is your third subdivision? 9, 13, 17, 21, 25, and it goes on. So simple. நம்ம ஒரு ரெண்டு டேர்ம்ஸ்க்கு செக் பண்ணாலே தெரிஞ்சிரும். கரெக்டா இல்லையா? So அப்ப என்ன பண்ணலாம் அடுத்தது? T2 minus T1 that is equal to இது first term, second term, third term. கரெக்டா? So second term minus first term. First set. 13 minus 9. Correct டா தங்கோ? So 13 minus 9 எவ்வளோ? 10, 11, 12, 13 equals 4. So 4 is your difference. அடுத்தது இது காமனா இருக்கா இல்லையான்றது எப்படி செக் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் ரெண்டு consecutive terms எப்படி increase ஆயிருக்குன்னு. So T3 minus T2. 17 minus 13 that is also equal to 4. அப்ப there exists a common difference 4. Common difference ன்ற ஒரு விஷயம் அந்த sequence ஃபுல்லா இருக்குது, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா the sequence will definitely be in AP. It is in AP. சரியாடா தங்கம்? So fourth subdivision போலாமா? What is your fourth subdivision? Wait a second. So fourth subdivision என்னது? Minus 1 by 3, 0, 1 by 3, 2 by 3. So இதுதான் நம்மளுடைய fourth subdivision. ஆமாவா இல்லையா? So how will you check whether the sequence is in AP or not? ரெண்டு consecutive termsக்கு நடுவுல இருக்கக்கூடிய difference. அதே difference அடுத்த set of consecutive termsக்கு நடுவுலயும் இருக்குதான்னு பார்க்கணும். So T2 minus T1 that is equal to, what is the second term here? 0. 0 minus, what is your first term? Minus 1 by 3. So already நம்ம difference தான் பார்க்கிறோம். அது இல்லாம termல ஒரு minus இருக்கு. So அதை மறந்துடக்கூடாது. ஓகேவாடா? So அப்ப என்ன கிடைக்கும்? 0 minus into minus is plus. 0 plus 1 by 3 is nothing but 1 by 3. ஓகேவா? So அடுத்தது என்னது? T3 minus T2. Next set of consecutive terms. What is your third term here? 1 by 3. 1 by 3 minus T2. Second term என்னது? 0. 1 by 3 minus 0 is nothing is subtracted from 1 by 3. அப்ப 1 by 3 தான் உங்களுக்கு திருப்பியும் கிடைக்கும். So 1 by 3, 1 by 3. ரெண்டு difference என்னடா தங்கம்? 1 by 3. அப்ப there exists a common difference 1 by 3. அப்ப what you can conclude? It is in AP. It is in AP. So your fourth subdivision also exists in AP. புரியுதாடா என்ன சொல்றேன்னு? So next fifth subdivision check பண்ணிடலாமா? So fifth subdivision question பாருங்க. 1, minus 1, 1, minus 1, அப்படி இருக்கு. 1 minus 1, 1 minus 1, 1 minus 1 and it goes on. இதுதான் உங்களுடைய sequence. கரெக்டா? So இது AP ல இருக்குதா இல்லையான்றது நம்மளே சொல்லிடலாம். It is not in AP. கரெக்டா இல்லையா? எப்படின்றது பாருங்க. உங்களுக்கு இந்த sequenceல 1 இங்க minus 1 இருக்கு. அப்ப இங்க difference என்னது? minus 2. Because ரெண்டு jump towards the left. Number line வச்சு பாத்தீங்க அப்படின்னா 0, 1 positive sideல இருக்கும். இங்க minus 1. So 2 jumps towards left. அப்ப minus 2 ஆகிருக்கு. கரெக்டா? So minus 1ல இருந்து plus 1 கொண்டு என்ன பண்ணும்? plus 2. Again reverseல jump பண்ணிருக்கும் right sideக்கு. So plus 2. அப்ப இங்கே difference பாருங்க minus 2, இங்க plus 2. difference value மாறிட்டே வருது. minus 2 plus 2, minus 2 plus 2, minus 2 plus 2 அப்படின்னு சொல்லி உங்களுடைய difference வந்து இந்த ரெண்டு consecutive termsக்கு நடுவுல minus 2 இருக்கும். அடுத்த ரெண்டு consecutive termsக்கு நடுவுல plus 2 இருக்கும். next two consecutive termsக்குள்ள minus 2 இருக்கும். அதுக்கு அடுத்ததுல plus 2 இருக்கும். So difference மாறிட்டே வரும். There is no common difference. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட usual procedureல check பண்ணிடலாம். T2 minus T1. Second term இங்க என்னது? minus 1 minus first term என்ன? minus 1. I mean வெறும் 1. So 1 இங்க. அப்ப minus 1 is minus 2. Difference is minus 2. அடுத்தது T3 minus T2. Next set of consecutive terms. What is your third term? 1 minus. What is your second term? minus 1. So இங்க bracketல minus 1 எழுதிக்கோ.
1 minus of minus 1 என்ன ஆயிடும் plus 1. 1 plus 1 is equal to 2. So அப்ப difference உங்களுக்கு என்ன ஆகல minus 2 is not equal to plus 2. அப்ப common difference ன்ற ஒரு விஷயம் இல்ல. Therefore the sequence is not in AP. கன்க்ளூட் பண்ணிடலாமா? சிம்பிள் தானடா தங்கம். எல்லாமே நீங்க காமன் டிஃபரன்ஸ் என்ன இருக்குதுன்றத செக் பண்றீங்க ஒவ்வொரு சப்டிவிஷன்லயும். If there exists a common difference, you can conclude the sequence as an AP. If there is no common difference, ஒரு difference ஒரு மாதிரி இன்னொரு அடுத்த consecutive termsக்கு நடுவுல இருக்க difference வேற மாதிரியும் வந்தா, the sequence is not an AP. சரியாமா? Thank you டா. பாப்பு, கவனிடா. So exercise 2.5 second sums based on arithmetic progression. First term A and common difference B are given below. Find the corresponding AP. So sequence கொடுத்து whether you have to find whether it is an AP or not அப்படி இருந்தது first sum. இப்போ என்னது sequence நீங்க தான் frame பண்ணணும். They have given A and D. A is your first term and D is your common difference by which the term should be increased. சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மும் எந்த வேல்யூவால இன்க்ரீஸ் ஆகணும்ன்றத உங்களுடைய இந்த காமன் டிஃபரன்ஸ் கரெக்டா இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருமா, A equals 5, D equals 6. அப்ப என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நான் ஒரு ஜெனரலா ஒரு இது சொல்லிடுறேன். 5 கமா, பிகாஸ் சீக்வன்ஸ் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். சின்ஸ் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டேர்ம், உங்களோட சீக்வன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் 5. சோ 5 கமா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ எப்படி அடுத்த டேர்ம் கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள். வாட் இஸ் யுவர் டிஃபரன்ஸ் வேல்யூ? 6. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 6. அப்ப அந்த 6 தான் இங்க ஆட் ஆகிருக்கு. கரெக்டா? 5 plus 6 equals 11. Again third term எப்படி கிடைக்கும்? plus 6. By a constant number, fixed number ஆல தான ஒவ்வொரு term increase ஆகும். So 11 plus 6 17. Again plus 6 17 plus 6 23. Again plus 6 23 plus 6 29. So the sequence goes on like 5, 11, 17, 23, 29, and it goes on அப்படின்னு இப்ப எழுதிடலாம். ஓகேவாடா? இல்ல மேம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா நான் இப்படி எழுத முடியாது, நான் ஸ்டெப் வைஸ் எழுதுறேன்றவங்க சிம்பிள். First term of your sequence is given. So how will you find the second term? First term plus the common difference. Correct இல்லையா? So 5 plus 6 that is equal to 11. How will you find the third term? Second term ஓட அந்த common difference value. Previous term ஓட, preceding term ஓட common difference add பண்ணீங்கன்னா next term கிடைக்கும். So what is the T2 value that you have found out? 11. 11 plus 6 equals 17. T4. T3ன்றது ஒரு நம்பரோட நம்ம என்ன பண்ணோம்? D add பண்ணோம், common difference. What is your T3? 17. 17 plus 6 is 23. T5. T4 ஓட previous term, fifth termக்கு previous term இது fourth term, அதோட common difference value add பண்ணோம்னா 23 plus 6 that is equal to 29. அப்ப எழுதிடலாமா? The corresponding AP for this sequence, இந்த A equals 5 இந்த வேல்யூக்கு 5, 11, 5 is your first term, second term என்ன இருக்கு? 11, third term 17, அடுத்த 23, 29 எழுதிடலாமா? So அதுதான் நீங்க இங்க எழுத போறீங்க. ஓகே, கமா and it goes on. இது ரொம்ப இம்பார்ட்டன்டா, because this is not a finite AP. அவங்க வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மென்ஷனே பண்ணல. 5 டேர்ம் தான் இருக்கணும், 6 டேர்ம் தான் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணல. சோ நீங்க ஒரு பேசிக்கா ஒரு 5 டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் you just put comma and etc. சரியாடா? So அடுத்த செகண்ட் சம்க்கு போலாமா? What is your second sum value? A equals 7, D equals -5. ஓகேவா? So first term கொடுத்துட்டாங்க. How will you find the second term? Second term எப்படி? First term ஓட common difference. So 7 plus of common difference value என்னது? -5. So that is equal to 7 minus 5, that will be equal to 2. Third term எப்படி கண்டுபிடிப்பீங்க? third termக்கு second term ஓட common difference add பண்ணுவீங்க. கரெக்டாடா? So third term ஓட previous term இது second term. Second term இங்க நமக்கு value என்னது? 2. அப்ப 2 plus of D value என்னது? -5. 2 plus of -5 is nothing but 2 minus 5. இப்ப என்னது? opposite symbol, so subtraction. 5ல இருந்து 2 போச்சுன்னா 3, 3. கரெக்டா? அடுத்தது greater number symbol என்னது? 5 தான் greater number, அதனுடைய symbol minus, so -3. அடுத்தது என்னடா கண்ணா? T4 வேணும், fourth term வேணும்னா third term கூட அந்த common difference add பண்ணனா what is your third term? -3 plus of difference value என்னது? -5. so எப்போதுமே symbols பக்கத்துல வருதுன்றப்ப நீங்க என்ன செல்லம் பண்ணிக்கணும்? bracket இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க, so that you don't make any mistakes. -3 plus into -5. okay, so same symbol, இங்கேயும் minus இங்கேயும் minus, அப்ப என்னது? addition. 3 plus 5 8, but greater number symbol 5 ஓட symbol என்னது? minus.
so minus 8. பேசிக்கா ஒரு 4 terms கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, so first term of the sequence என்னது, அவங்களே கொடுத்திருக்கிறது a equals 7 எழுதிடலாமா, 7, second term என்ன 2, அடுத்தது என்னது minus 3, what is the next number minus 8, and you can put comma and etc. இந்த sequence இப்படியே போகும். The corresponding AP for this sequence வந்து 7, 2, minus 3, 8. கரெக்டா சொல்லும். so அடுத்தது போலாமா. so third sum என்ன கொடுத்திருக்காங்க, question எழுதுங்க. first a equals 3 by 4, d equals 1 by 2. so fraction format. இப்ப first term நமக்கு தெரிஞ்சிருச்சு, we have to write the second term. second term is first term plus common difference. first term is nothing but a. இங்க என்னடா t1 எழுதுறாங்களேன்னு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். you can represent the first term by a. ஸ்பெஷலா அதுக்கு ஒரு denote பண்றதுக்கு ஒரு வேரியபிள் இருக்கு. மத்தபடி ஜெனரலா நம்ம எப்போது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், t1 t2 t3 தான். so இப்போ இங்க என்ன first term என்னது 3 by 4 plus 1 by 2. கரெக்டா. இப்ப பாரு denominatorsல இங்க 4 2 இருக்கு. so what will be your LCM, 2 வந்து first multiple of a table. கரெக்டா இல்லையா, 2 அப்படின்றது first multiple of 2 table, 4 அப்படின்றது அந்த இதுலயே வரக்கூடிய ஒரு higher order multiple, which means second multiple. இப்ப இதுதான் நமக்கு பெரிய வேல்யூ. அப்ப 4 can be your common denominator, LCM. so இப்ப இந்த fractionல already 4 தான் denominator இருக்கிறதுனால அந்த numerator எந்த சேஞ்சும் ஆகாது. பட் இந்த second rational number இந்த fraction பாருங்க, இதனுடைய denominator 2. so இந்த 2 நீங்க என்ன பண்ணா வந்து 4 ஆகும், when you multiply with 2 it will become 4. so both numerator and denominator should be multiplied with 2. so 2 2s are என்னது denominator 4, numerator என்னது 1 into 2 2. சரியாடா தங்கம், புரியுதா. so numerators மட்டும் தான் நம்ம ஆபரேட் பண்ண போறோம். 3 plus 2 என்னது 5, 5 by 4. அடுத்தது third term எப்படி கண்டுபிடிப்பீங்க, second term plus common difference. what is the second term that you have found out, 5 by 4 plus 1 by 2. d வந்து 1 by 2. கரெக்டா. again இதுலயே என்னது உங்களுக்கு common difference வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் denominators நமக்கு எப்படி செல்லம் இருக்கணும், சேமா இருக்கணும். அப்பதான் fraction addition and subtraction can be done. so இங்கேயும் என்ன பண்றோம், 4 அப்படின்ற நம்பரே நம்ம common denominator choose பண்றோம். so common 4 எடுத்து எழுதிட்டு இந்த numerator change ஆகணுமா, தேவையில்லை, because its denominator is already 4. சரியா. இந்த denominator என்னது சேஞ்ச் ஆகணும். எப்படி சேஞ்ச் ஆகும், when you multiply with 2 it will become 4. அப்ப both numerator and denominator should be multiplied with 2. 2 2s are 4, அது ஆல்ரெடி நம்ம காமனா எடுத்து எழுதிட்டோம். 1 2 is 2. so 5 plus 2 என்ன தங்கம் 7. 7 by 4 is your next term. அடுத்தது fourth term எப்படி கண்டுபிடிப்போம், t3 third term ஓட common difference ஆட் பண்ணுவோம். so what is your third term that you have already found out, 7 by 4. 7 by 4 ஓட நீங்க 1 by 2 ஆட் பண்ணுவீங்க common difference value. again என்னது 4 can be your common denominator because 4 will be your LCM. ma'am எனக்கு இந்த LCM வந்து டவுட்டா இருக்குன்னா இப்படி எப்போது usual procedureல 2 1s are 2, 2 2s are 4. again 2 table எடுப்பீங்க, இந்த 1 disturb ஆகாது, 2 1s are 2. so what is your LCM, 2 into 2 that is equal to 4. சரியாடா தங்கம். so அதே வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். so இந்த denominator already 4ன்றதுனால நீங்க அப்படியே வச்சுப்பீங்க, 7 என்ற numerator disturb ஆகாது. பட் இந்த numerator என்ன ஆகணும், கன்வெர்ட் ஆகணும், பிகாஸ் இங்க denominator 2 இருக்கு. எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா this denominator will become 4, 2 ஆல மல்டிப்ளை பண்றப்ப this will become 4. so 1 2s are 2, அத எழுதிக்கிறீங்க. 7 plus 2 என்ன சொல்லும், 9 by 4. ஓகேவா. 7 plus 2 9, denominator 4, so 9 by 4. ஓகேவாமா. so இங்க என்ன பண்ணலாம், சீக்வென்ஸ் எடுத்து எழுதிடலாமா. what is your first term, that is 3 by 4. first term பாருங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 3 by 4. அடுத்த டேர்ம் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, செகண்ட் டேர்ம் 5 by 4. ஆர்டர் மாத்தாம எழுது. தேர்ட் டேர்ம் என்னது 7 by 4 எழுதிக்கலாமா. அடுத்தது ஃபோர்த் டேர்ம் என்னது 9 by 4 எழுதிக்கலாமா. so comma etc. the corresponding AP when first term is 3 by 4 and common difference is 1 by 2 அப்படின்னா இந்த AP தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். 3 by 4, 5 by 4, 7 by 4, 9 by 4. சரியாடா தங்கம், ஈஸியா. so பாருமா, நம்ம வந்து மூணு சீக்வென்ஸுமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் இங்க எழுதியிருக்கோம். நீங்க வேணா எப்படி எழுதிக்கலாம், the corresponding AP is அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவாடா. சென்டென்ஸ் எழுதி கூட இந்த சீக்வென்ஸை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ 5, 7, 11, 17 இந்த is the corresponding AP. இதுலயும் இதுதான் என்னது, is the required AP or required sequence, எப்படி வேணாலும் எழுதலாம். சரியாடா தங்கம். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்க்ளூட் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. so all the three subdivisions have been solved. easy தானே தங்கம். fraction addition பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யுங்க, எப்போதுமே கேர்லெஸ் பண்ணிட வேண்டாம். சரிம்மா, தேங்க்யூ. பாப்பு கவனிடா. exercise 2.5
arithmetic progression based sum, third sum. Find the first term and common difference of the arithmetic progressions whose nth terms are given below. அப்ப நமக்கு என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும் ப்ரீவியஸா சீக்வன்ஸ் கொடுத்து you have to find whether it is AP. அடுத்தது you have to form an AP. இப்போ ஒரு AP சீக்வன்ஸ் அவங்க எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா nth term general representation of that sequence is given. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? we have to find the first term and the common difference. கரெக்டாடா? So first subdivision Tn, nth term of the particular AP in the first sequence the minus 3 plus 2n அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்டாடா? So இப்ப first term அப்படின்னா என்ன அர்த்தம்? Tn அப்படின்றது nth term. So if you want to find the first term, n இருக்கிற இடத்துல நீங்க என்ன substitute பண்ணணும்? You have to substitute n equals 1. கரெக்டா இல்லையா? இப்ப for n equals 1 substitute பண்ணினா என்ன கிடைக்கும்? T1, that is nothing but A, first term. So, அப்ப equals minus 3 plus 2 into n இருக்கிற இடத்துல again you are going to substitute 1. ஏன்னா first term தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப minus 3 plus 2 into 1 is 2. Minus 3 plus 2 is minus 1. So, T1 equals minus 1. என்னன்னு எழுதிடலாம்? A equals minus 1 எழுதிடலாம். நமக்கு தேவையான first term. கரெக்டாடா? அடுத்தது பாருங்க what you have to find common difference. அப்ப common difference இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது இருக்குதா இங்க உங்களுக்கு லைக் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படி ஏதாவது இருக்குதா? இல்ல. பட் ஒரு இது கான்செப்ட் தெரியும். என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இப்படி ஒரு ரெண்டு டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு டேர்மோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னது? காமன் டிஃபரன்ஸ். கரெக்டா? சின்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி இன் ஏபி நீங்க ஏதாவது ஒரு செட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு ஒரு பேருக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதே தான் அந்த ஆல் ஓவர் தி சீக்வன்ஸ்க்கும் இருக்கும். கரெக்டா இல்லையாடா? சோ இப்போ நமக்கு T1 we have already found out. இப்ப T2 நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதே nth டேர்ம்ல n equals 2 ன்னு சொல்லி T2 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா there will be two terms in the sequence. அப்ப அந்த ரெண்டு டேர்முக்கும் நீங்க டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? So now before finding the common difference நம்மளுடைய first step என்ன? Substitute n equals 2 in order to find the second term. கரெக்டாடா? அப்ப T2 equals minus 3 plus 2 into n இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க? 2. கரெக்டா? So minus 3 plus 2 into 2 4. Minus 3 plus 4 is nothing but 1. 4 minus 3 is 1. கரெக்டா இல்லையா தங்கம்? So n equals 2 அதாவது T2 is equal to second term of the sequence is 1. அப்ப நீங்க இதை எப்படி எழுதலாம்? First term of the sequence is minus 1. The sequence starts with minus 1. Second term is 1 and it goes on. The sequence இதுதான் உங்களுடைய AP. இப்ப இந்த AP ல நீங்க common difference கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? D equals T2 minus T1. That is second term minus first term. 1 minus first term என்னது? Minus 1. அப்ப 1 minus of minus 1 ஒரு 1 plus 1 that is equal to 2. So what is your common difference? 2. இதுல ஏமாம் நீங்க T3 minus T2 கண்டுபிடிக்கலனா இது ஆல்ரெடி ஒரு AP தான். கரெக்டா? AP sequence தான். அதனுடைய nth term வச்சு general representation கொடுத்திருக்காங்க. So இங்க நீங்க AP sequence form பண்றது வந்து எப்படி? ஒரு ரெண்டு டேர்ம் இருந்தாலே போதும் அந்த செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு நீங்க D கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபைனலா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதிடலாமா தங்கம்? So first term என்னது? minus 1. T1 என்னது தங்கம்? minus 1. So A equals minus 1. ஏன்னா first term நீங்க A னு represent பண்ணலாம். கரெக்டா இல்லையா? அடுத்தது common difference D equals plus 2 இங்க. So D equals 2. இதுதான் நம்மளுடைய first subdivision கான answer. Okay வாடா தங்கம்? So second subdivision போலாமா? What is the second subdivision question? Tn equals 4 minus 7n. So same procedure. How will you find the first term? By substituting the value for n equals 1. Correcta? So T1. n இருக்கிற இடத்துல 1 வந்துரும். 4 minus 7 into 1 that is equal to 4 minus 7. அப்ப that is equal to இங்க என்னது? Opposite symbol. So subtraction 7 ல இருந்து 4 போச்சு. 7 minus 4 என்னது? 3. So greater number symbol என்னது? Greater number 7. 7 ஓட symbol minus. So minus 3. That is your first term. T1 is equal to minus 3. அடுத்தது common difference க்கு நமக்கு என்ன பண்ணணும்? ரெண்டு term ஆச்சு இருக்கணும். Consecutive terms, successive terms இருக்கணும். கரெக்டா? So இப்ப first term நம்ம கிட்ட already இருக்கிறதுனால we'll find the second term. அப்ப n equals 2 substitute பண்ணணும். இந்த general nth termல. இதுல நம்ம
எது என்ன n value 2 ன்னு substitute பண்ண போறோம் சரியாடா so அப்ப t2 equals 4 minus 7 into 2 that is 4 minus 14 கரெக்டா 14ல இருந்து 4 போச்சுன்னா என்னது 10 பட் அத 10 ன்னு மட்டும் எழுத மாட்டோம் greater number symbol எழுதணும் so minus 10 t2 equals minus 10 சரியாடா அடுத்தது what we have to find common difference இப்ப நம்மளோட AP என்னது இந்த nth term வச்சு நம்ம ஒரு ரெண்டு term மட்டும் இந்த சீக்வென்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம் minus 3 minus 10 and it goes on இதுதான் நமக்கு AP sequence இப்ப common difference எப்படி கண்டுபிடிப்பீங்க second term minus first term that is equal to what is your second term here minus 10 minus 10 minus t1 first term என்னது minus 3 அப்ப again ஒரு bracket போட்டுக்கோ ஏன்னா symbols பக்கத்துல வரப்ப confuse ஆகக்கூடாது ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு minus 10 minus into minus is plus so minus 10 plus 3 equals minus 7 ஏன்னா opposite symbol subtraction அடுத்தது 10 தான் greater number அதனுடைய symbol minus so d equals minus 7 இப்போ ஃபைனலா அவங்க கேக்குறது மட்டும் எடுத்து எழுதிடலாமா what they have asked for first term and the common difference what is your first term t1 equals minus 3 ஆமாவா இல்லையா so a equals minus 3 ஏன்னா t1 அப்படினாலும் first term தான் a அப்படினாலும் first term தான் அடுத்து common difference value என்னது d equals minus 7 so உங்களோட second subdivision over சரியாடா ஈஸியா தானே இருக்குது சிம்பிளா வந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம் இந்த nth term கொடுத்துட்டதுனால first term கான substitution second term கான substitution and the difference of those two consecutive terms அவ்வளவுதான்டா தங்கம் easy sum okay thank you ma பாப்பு கவனிடா exercise 2.5 next sum fourth sum find the 19th term of an AP. AP is given. The AP sequence is given. Arithmetic progression ல இருக்கக்கூடிய ஒரு sequence உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. So given அந்த sequence எடுத்து எழுதிக்கோங்க first. minus 11, minus 15, minus 19 and it goes on. So இதுல இருந்து உங்களால கலெக்ட் பண்ண முடியற டேட்டா எப்போதுமே என்னவா இருக்கும்? First term can be taken and written. First term என்னது sequence எதுல ஸ்டார்ட் ஆகுது minus 11 and what will be your common difference common difference அப்படின்ற ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகும் if the given sequence is an arithmetic progression கண்டிப்பா அங்க என்ன எக்ஸிஸ்ட் ஆகும் common difference ஏன்னா ஒரே fixed நம்பரால தான் ஒவ்வொரு டேர்மும் இங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சோ அத கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் t2 minus t1 your first term is minus 11 and your second term is minus 15 அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க second term minus first term minus 15 minus t1 என்னது minus 11 அப்ப அத bracket போட்டு எழுதிக்கோ ஏன்னா symbols பக்கத்துல இருந்தா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது minus 15 minus of minus என்னது plus 11 that is equal to minus 15 plus 11 அப்படின்னா opposite symbol so subtraction 15 ல இருந்து 11 போயிடுச்சுன்னா 4 ஆனா greater number symbol 15 ஓட symbol தான் போடணும் so minus 4 d equals minus 4 so a equals ன்னு ஒரு வேல்யூ d equals ன்றதை எடுத்து எழுத முடியும் இது finite sequence கிடையாது கரெக்ட்டா எனக்கு கமா போட்டு எக்ஸெட்ரா போட்டாங்க so n வேல்யூ உங்களுக்கு இங்க I mean total number of terms தெரியாது so அது மாதிரி எதுவும் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்ல இப்ப பாருங்க what they have asked us to find 19th term of the AP 19th term is nothing but என்னது tn இருக்க வேண்டிய இடத்துல t19 கரெக்ட்டா இல்லையா tn அப்படின்றது general term nth term any term of the sequence நீங்க அப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி initial term a ஓட 19th term கண்டுபிடிக்கனா 18th term இருந்தாதான் கண்டுபிடிக்கணும்னு இருக்குதா இல்ல அது ஒரு பாசிபிலிட்டி பட் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு initial term இருக்குதுன்னா initial term கூட எந்த term நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அதை விட ஒன்னு கம்மி n-1 times d நீங்க ஆட் பண்ணணும் கரெக்ட்டா இதுதான் உங்களுடைய nth term a plus n-1 into d so இப்ப t19 வேணும்னா என்ன அர்த்தம் a plus 19 minus 1 times d நீங்க ஆட் பண்ணணும் கரெக்ட்டா so a plus 18d அதுதான் t19 ஓட ரெப்ரசன்டேஷன் t19 என்ன தங்கம் a plus initial term ஓட 18 times d ஆட் பண்ணணும் புரியுதாடா சோ அப்ப இங்க என்னது a வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் -11 எடுத்து எழுதி இருக்கோமா plus 18 into d வேல்யூ என்னது -4 சோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்குதுன்னா bracket போட்டுட்டா பெஸ்டடா செல்லும் சோ t19 அப்படினா என்னது -11 plus 18 into 4 so plus into minus symbol பண்ணிக்கலாம் first numbers பண்ற பாரு 4 8s are 32 2 remainder 3 4 1 is 4 4 plus 3 7 so 72 ஆனா symbol இருக்கு so plus into minus minus அப்ப -72
அடுத்தது பாரு -11 plus into minus is minus. So -11 -72. அப்படின்னா என்னது 11 72 நீங்க ஆட் பண்ணணும் சேம் சிம்பிள்ஸ்ன்றதுனால. அப்போ 1 plus 2 3 1 plus 7 8 83. பட் சிம்பிள் எப்படி எழுதுவேன் -83. ஏன்னா இங்க ரெண்டு சிம்பிளுமே மைனஸ் தான் கரெக்டா. அப்ப எடுத்து எழுதலாமா? என்னன்னு எடுத்து எழுத போறீங்க 19th term of the given AP. இந்த கொடுத்திருக்கிற AP சீக்வன்ஸோட 19th term என்னது -83. This is your final answer. புரியுதா செல்லம்? -83 எப்படி substitution பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க. So simple தான். Okay. Next sum பாத்திரலாமாமா? Which term of the AP? 5th sum பாரு. Which term? அதாவது இது எத்தனாவது டேர்மா வருதுன்றத கேக்குறாங்க. For example, first, second, third, fourth term. இது நமக்கு தெரியும். இது first term, இது second term, இது third term, fourth term. So இது மாதிரி எந்த டைம் which term எத்தனாவது டேர்மா நமக்கு இந்த -54ன்ற இந்த வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10th டேர்மா வருமா இல்ல 12th டேர்மா வருமா அப்படின்றத கேக்குறாங்க. சோ ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு தெரியும். nth டேர்ம் இது வந்து சம் nth வேல்யூ. அது வந்து என்ன வேல்யூன்றது தான் நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? you are going to find the value of n. you are going to find the value of n. பர்டிகுலரா இந்த டேர்ம் இந்த -54ன்றது எந்த டேர்ம்ல வருது? 10th 19th 20th டேர்மா என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ a plus n minus 1 into dன்றது நமக்கான ஃபார்முலா, nth டேர்ம் ஃபார்முலா. சோ இப்போ என்ன பண்ண போறோம்? கொடுத்திருக்கிற சீக்வென்ஸ்ல இருந்து given sequences 16, 11, 6, 1 it goes on. So data என்ன கலெக்ட் பண்ண முடியும்? first term can be taken and written a equals 16. அடுத்தது common difference. Since the given sequence is an AP, நீங்க D எடுத்து எழுதலாம். T2 minus T1, second term is 11 minus first term is 16. 11 minus 16 அப்படின்றப்ப நமக்கு D value என்னடா? -5. ஏன்னா 16 தான் greater number, கரெக்டா? So subtraction பண்ணதுக்கு அப்புறம் greater numberோட சிம்பிள் தான் எடுத்து எழுதுவோம். இப்போ என்னது? இந்த Tn, அதாவது ஏதோ ஒரு டேர்ம் nth term of the sequence is -54. பட் அது எந்த டேர்மா வருதுன்றது உங்களுக்கு தெரியல கரெக்டா. இப்போ T4 ஓட வேல்யூ என்னது? 4th டேர்மோட வேல்யூ என்ன? 1 கரெக்டா. அது மாதிரி ஏதோ ஒரு nth டேர்ம் இருக்கு. அந்த n வேல்யூ உங்களுக்கு தெரியல. nth டேர்ம் இங்க என்னது? -54. சோ இப்போ Tn இருக்கிற இடத்துல what you are going to substitute? -54 a plus. அப்ப a வேல்யூ என்னது? 16 plus n தெரியுமா? இது எந்த டேர்ம்னு தெரியுமா? 19th டேர்மா 15th டேர்மா 5th டேர்மா 10th டேர்மா தெரியாது. சோ n அப்படியே வச்சுக்கோ. -1 into d வேல்யூ என்னடா கண்ணா? -5. சரியாமா? சோ இப்ப பாரு -54 equals இங்க 16 இருக்குதா? 16 எப்படி இருக்கு? அடிஷன்ல இருக்கு. So when it goes to the other side நம்ம எப்படி போகும்? சப்ட்ராக்ஷன்ல வரும் கரெக்டா இல்லையா? equals n minus 1 into -5. இந்த பிராக்கெட்ல மறக்க கூடாது. ஏன்னா -5 அப்படின்றது இந்த ரெண்டு நம்பரோட மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு நம்பர். சோ அதனாலதான் நான் இதை இந்த சைடு மூவ் பண்ணல. நிறைய பேர் என்ன நினைச்சுப்போ இப்படி -5 இருக்குதுனே -5 அந்த சைடு +5 கொண்டு போயிடலாம்னு நீங்க. -5ன்றது இந்த நம்பருடைய சிம்பிள். இங்க நெகட்டிவ் நம்பர் இருக்குது அவ்வளவுதான். சோ -5 into n-1 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இந்த நம்பர். சோ அதனால இதுக்கு சப்ட்ராக்ஷன் அடிஷன்ல அந்த சைடு கொண்டு போயிடாதீங்க தாங்க, அது தப்பு. புரியுதா? இங்க 16 தான் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? அடிஷன்ல இருக்கு. 16 plus அப்படின்னு இருக்கு. சோ இந்த டேர்ம் அடிஷன்ல இருக்கறனால ஆப்போசிட் சைடு போறப்ப சப்ட்ராக்ஷன்ல போகும். ரெண்டுமே மைனஸ் சிம்பிள்னா என்ன தங்க அர்த்தம்? 54 16 நம்ம ஆட் பண்ணணும்னு அர்த்தம். 6 plus 4 10, ரிமைண்டர் 1 1 plus 5 6 6 plus 1 7. So 70. ஆனா greater number symbol, so -17 எழுதிக்கோ. -17 equals n minus 1 into -5. நல்லா புரிஞ்சுக்கோ. இது வந்து வெறும் -5 சப்ட்ராக்ஷன்ல இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் இன்டிஜர். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் இந்த சைடு வரப்ப எப்படி போகும்? டிவிஷன் ஆகும் கரெக்டா இல்லையா? சோ -70 ஆல்ரெடி இங்க இருக்கு. -5 இங்க வரப்ப என்ன ஆகும்? டிவிஷன்ல இந்த நெகட்டிவ் இன்டிஜர் வரும். சரியாடா? ஈக்குவல்ஸ் இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? n-1 அப்படின்ற இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கு. சோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 70/5 மைனஸ் மைனஸ் கெட்ஸ் கேன்சல். 70 எத்தனை டைம்ஸ் போகும்? 5 1 டைம் போகும். 70 வந்து 5 டேபிள்ல 1 டைம் போச்சுன்னா ரிமைண்டர் 2 கரெக்டா? 5 1s are 5. so 7 minus 5 வந்து ரிமைண்டர் 2 20 அப்படின்னு எடுப்போம். அப்ப 5 4s are 20. மேம் எனக்கு இந்த 70/5 புரியலன்றவங்க 70/5 இப்படி எடுத்துட்டு 5 1s are 5, ரிமைண்டர் 2, 0 comes down, 5 4s are 20, so 0. 14 is your answer. அப்ப 70/5 ஓட ஆன்சர் என்ன? 14. சோ அப்படியே எழுதலாம். சரியாடா?
14 equals n minus 1. 14 equals n minus 1 and என்ன கண்டுபிடிக்கணும் n, அதாவது எத்தனாவது term, which term அப்படின்றது தான் n தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப which implies n equals இந்த minus 1 அந்த சைடு போச்சுன்னா என்ன தாங்க ஆகும்? 14 already equal to அந்த சைடு இருக்கு, அது plus 1 போகும். அப்ப n equals என்ன தங்கும்? 15. So அதுக்காக total number of terms are 15 எழுத போறீங்களா? இல்ல, இங்க total number of termsக்காக நீங்க n கண்டுபிடிக்கல, which term, அதாவது ஏதோ ஒரு nth term உங்களுக்கு -54ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த nth term அப்படின்றது என்னது? 15th termன்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா? சோ அப்ப எடுத்து எழுதுறப்ப என்ன எழுதணும்? n இருக்க வேண்டிய இடத்துல 15 சப்ஸ்டிடியூட் பண்ணும். சோ t15 is equal to -54. அப்ப 15th term of the AP is minus which term ன்னு கேட்டிருக்காங்களா? 15th term of AP is -54. சரியாடா தங்கம்? This is our final answer. Okay, இங்க total number of terms ன்னு நீங்க எடுத்து எழுதக்கூடாது. 15th term கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. So t15 equals -54. சரியா தங்கம்? So easy தான் இந்த ரெண்டு சமமே. சிம்பிள் கால்குலேஷன். உங்களுடைய ஜெனரல் டேர்ம் nth டேர்ம் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உன்னோட சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஈஸி ஆயிரும். ஓகேவாமா? புரியுதாடா? சிம்பிள். தேங்க்யூடா பாப்பு. கவனிடா. So next sum, exercise 2.5, sixth sum. Find the middle term or terms of an AP 9, 15, அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So first நமக்கு என்னது? AP sequence is given 9, 15, 21, 27, இதுல பாருங்க etc till 183. அப்ப இதுக்கப்புறம் பாருங்க full stop, which means the sequence is finite. The sequence is finite. இவ்ளோதான் அப்படின்னு சொல்லி countable terms. கரெக்டா? ஒரு 10 terms தான் இருக்குது, 12 terms தான் இருக்குதுன்ற மாதிரி total number of terms is known. அதாவது finite, countable இருக்குது. ஓகேவா? இதுல மிடில் டேர்ம் நம்மள கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஓகேவாடா செல்லம்? சோ மிடில் டேர்ம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தேவை? அந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு தேவை. கரெக்டா இல்லையா? சரி, இங்க சீக்வன்ஸ்ல எல்லா டேர்ம்ஸும் நமக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேர்ம் இருக்கு. T1, T2, T3, T4 is given. இது என்ன டேர்ம்னு தெரியாது. இட் இஸ் லாஸ்ட் டேர்ம் ஆர் என்னன்னு சொல்லலாம் ஜெனரலா nth டேர்ம் Tn அப்படின்னு சொல்லலாம். நடுவுல எவ்வளவு டேர்ம்ஸ் மிஸ் ஆகிருக்குதுன்றத நம்மளால இப்ப சொல்ல முடியுமா செல்லம்? இப்ப சொல்ல முடியாது. 5 டேர்ம்ஸ் தான் மிஸ் ஆயிருக்கு, 6 டேர்ம்ஸ் தான் மிஸ் ஆயிருக்கு, இல்ல 10 டேர்ம்ஸ் மிஸ் ஆயிருக்குதுன்றத நம்மளால சொல்ல முடியாது, டிட்டர்மைன் பண்ண முடியாது. கரெக்டா? சோ இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி நமக்கு அமையல. அப்போ மிடில் டேர்மை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எல்லா டேர்மும் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கவுண்ட் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 9 டேர்ம்ஸ் இருக்குது, இங்க 9 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 9 டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேர்ம் விட்டுருவீங்க, அடுத்து ஒரு கடைசியில 4 டேர்ம் விட்டுருவீங்க. ரிமைனிங் இங்க இருக்கிறது தான் நமக்கு என்னது? மிடில் டேர்ம். ஓகே, இதே ஈவன் நம்பரா இருக்கு, 10 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு என்னது? நடுவுல 2 மிடில் டேர்ம்ஸ் கிடைக்கும். நடுவுல 2 மிடில் டேர்ம்ஸ் கிடைக்கும். சோ இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். என்னடா தங்கம்? டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n வேல்யூ நமக்கு தெரியணும். அப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? n வேல்யூ தெரியுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 9 டேர்ம்ஸ் டோட்டலா இருக்கு, இங்க 10 டேர்ம்ஸ் டோட்டலா இருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த n ஆடா ஈவனான்றத நம்ம பார்க்கணும். கரெக்டா? if it is odd, only one middle term will be obtained. Only one middle term will be there. If it is even, for example, two middle terms will be there. Two middle terms will be there. இந்த ரெண்டு கான்செப்ட புரிஞ்சுக்க சொல்லும். Find the middle term of an AP ன்னு கொடுத்தா நீ என்ன பண்ணும்? First n டோட்டலா இந்த finite sequenceல total number of terms எவ்வளோன்றத கண்டுபிடிக்கணும். So what is your general form? The nth term a plus n minus 1 into d. கரெக்டா? இது நம்மளுடைய general nth termக்கான formula. Given data இருந்து நம்மளால என்னென்ன கரெக்ட் பண்ண முடியும்? First term எடுத்து எழுத முடியும் 9. அடுத்தது common difference d equals t2 minus t1. Second term minus first term 15 minus 9, that is equal to 6. So common difference equals என்னடா சொல்லும்? 6. ஓகேவா? So இப்ப a first term எழுதிட்டு common difference எழுதிட்டு இன்னொன்னு என்னது? last term or tn அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். that is equal to 183. ஏன் tn அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றேன்னா இது எத்தனாவது டேர்ம்ன்றது தெரியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டோட்டலா 20 டேர்ம்ஸ் இருக்குதுன்னா இது 20th டேர்ம். டோட்டலா 15 டேர்ம்ஸ் இந்த சீக்வென்ஸ் அப்படின்னா இது 15th டேர்ம்.
nth term last term இதுல ஓகேவா. so L equals 183. இப்போ இதுல இந்த values எல்லாத்தையும் நம்ம substitute பண்ணலாமா சாமி? Tn or last term ஓட value என்னது 183 equals A value என்னது 9 plus n தெரியுமா, total number of terms தெரியுமா, இல்ல இந்த term தான் என்னன்னு தெரியுமா, 183 எத்தனாவது termனு எதுவும் தெரியாது. so n is not known. அப்ப -1 into D value என்னது 6. இது நான் ஆல்ரெடி சொன்னேன், 9 மட்டும் தான் இங்க அடிஷன்ல இருக்கு. so அது அந்த சைடு போறப்ப சப்ட்ராக்ஷன்ல போகும். அப்ப 183 minus 9 equals n minus 1 into 6. ஓகேவா செல்லம்? so அடுத்தது என்னது 183 minus 9 னா 183, அடுத்தது 174. ஓகேவா. so 174 இங்க நமக்கு ஆன்சர். ஓகேவா. 174 இதனுடையது மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் n minus 1 into 6 ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 6 இந்த சைடு கொண்டு வந்தா டிவிஷன்ல வரும். so 174 by 6 ஓகேவா செல்லம் equals n minus 1. இந்த 174 by 6 இங்கே சிம்பிளிஃபை பண்றவங்களும் பண்ணலாம், இல்ல அப்படின்னா 174 by 6 ன்னு சொல்லிட்டு இங்க தனியா கூட கண்டுபிடிமா, ஒன்னும் தப்பு இல்ல. so 17 இங்க 2 வந்து 12 2 times போகும். so 12 ரிமைண்டர் 5 4 comes down 6 9s are 54 ரிமைண்டர் 0. அப்ப 174 by 6 ஓட வேல்யூ என்னது 29. so 29 equals n minus 1. therefore n equals -1 equal to அந்த சைடு போறப்ப equal to அந்த சைடு ஆல்ரெடி 29ன்ற நம்பர் இருக்கு. -1 +1 னா ஷிஃப்ட் ஆச்சுன்னா n வேல்யூ என்னமா 30. n வேல்யூ என்னடா தங்கம் 30. so இப்ப n வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா இல்லையா? இப்போ இந்த சீக்வன்ஸ்ல நமக்கு எத்தனை டர்ம்ஸ் இருக்குது தங்கம்? டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 30. எழுதலாமா இங்க? there are 30 terms in this sequence, which means இந்த 183ன்றது என்னது T30 30th term கடைசி term. ஓகேவா. so 30 terms in this AP எழுதிடலாமா? இப்போ 30 termsல நீங்க 30 terms கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிடில் டேர்ம் ரவுண்ட் ஆஃப் பண்ண போறீங்களா? கிடையாது. இங்க n வந்து என்னன்னு பாரு, ஆடா ஈவனா அப்படின்றத பார்க்கணும். கரெக்டா இல்லையா? so இங்க n வேல்யூ என்னது 30. that is equal to even number. even number நான் என்ன சொன்னேன், ரெண்டு மிடில் டேர்ம் கிடைக்கும். கரெக்டா? இப்ப இங்க 30 terms இருக்கு அப்படின்னா நடுவுல நமக்கு என்னடா சொல்லும், ரெண்டு மிடில் நம்பர் கிடைக்கும். பிகாஸ் நம்மளால ஈக்குவலா வந்து ஒரு நம்பர் மட்டும் நடுவுல வச்சு ரிமைனிங் இங்க ஈக்குவலா ஸ்பிளிட் அப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 9 10 எலிமெண்ட்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ 9 எலிமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த சைட் 4 இந்த சைட் 4 நடுவுல 1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணலாம். 4 + 4 8, இங்க ஒரு 1 9, டோட்டலா 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த நடு எலிமெண்ட்டை மட்டும் நீ மிடில் எலிமெண்ட் சூஸ் பண்ணலாம். பட் ஈவன் நம்பரா இருந்தா அப்படி உங்களால சூஸ் பண்ண முடியாது. இப்போ 10 அப்படின்னா இந்த சைட் 4 அந்த சைட் 4 விட்டு அப்படின்னா நடுவுல என்னது 2 எலிமெண்ட்ஸ் ரிமைன் ஆகும். ஓகேவாடா செல்லம்? அதே மாதிரி மிட் டேர்ம் வேல்யூ நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2 தான் மிடில் டேர்ம் எலிமெண்ட்டை கண்டுபிடிப்ப. இப்போ அது ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா 1 + 10. இப்போ 10 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்னது 1, லாஸ்ட் டேர்ம் என்னது 10. 1 + 10/2 னா 11/2 சொல்லி உங்களுக்கு 0.5ல வரும். சோ அதனால என்ன பண்ணுவோம், நம்ம மீடியன் படிச்சிருந்தீங்கன்னா மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? n/2th டேர்ம். ஓகே, n/2 அதாவது n/2 அது ஒரு டேர்ம், n/2th டேர்ம் +1. ஓகே, இதுக்கு அடுத்த டேர்ம். ஓகேவா? சோ இப்போ n வேல்யூ நமக்கு என்னடா சொல்லும் இங்க 30/2. 30/2ன்றது என்னது 15. அப்ப 15th term of the sequence is middle term. இது மட்டும் இல்ல n/2 + 1. அப்ப என்னது n/2 + 1th term அப்படின்றப்ப n/2 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 15. 15 + 1 என்ன சொல்லும் 16. அப்ப 16th term is also a middle element. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சோ இங்க 30 terms டோட்டலா இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த 30 termsல மிடில் எலிமெண்ட் நீங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? 30/2 அது வந்து 15. சோ T15 அப்படின்றது மிடில் டேர்ம். அதே மாதிரி இன்னொரு டேர்மும் நமக்கு வரும். என்னது n/2 + 1th term. அதுவும் நமக்கு மிடில் தான். n/2 ஓட வேல்யூ என்னது 15 + 1ன்றப்ப 16. so 16th term is also middle term. இது ரெண்டும் தான் நமக்கு middle terms. ஓகேவா? since your n value is even numberன்றதுனால நமக்கு ரெண்டு middle term கிடைக்கும். odd numberஆ இருந்தா ஒரே ஒரு middle term, வெறும் n/2, வெறும் n/2th term. அவ்வளவுதான். n/2 என்ன வேல்யூ வருதோ அந்த term தான் உங்களுடைய odd middle value. சரியாடா?
சோ இப்போ என்னன்னா நமக்கு find the middle terms ன்னு கொடுத்துட்டாங்க. சோ நம்ம அது எத்தனாவது டேர்ம்ன்றத கண்டுபிடிச்சிட்டோம். T15 T16 சொல்லி டேர்ம் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். பட் வேல்யூ இன்னும் கண்டுபிடிக்கல. சோ T15 என்ன அர்த்தம்? A plus 14D. 15 விட ஒன்னு கம்மினா என்னது? 14. So A plus 14D. Initial term A ஓட 14 times D add பண்றேன். 16th term எப்படி கண்டுபிடிப்பா? A plus 15D or இங்க 15th term இருக்குது. அதனால 15th term ஓட ஒரு டைம் D add பண்ணினாலும் எழுதலாம். T16 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? 15th term ஓட ஒரே ஒரு டைம் காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணாலும் கண்டுபிடிக்கலாம். Either this one or this one. சரியாடா செல்லம்? சோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்க A பிளஸ்ல கண்டுபிடிச்சிடலாமா? A வேல்யூ நமக்கு சீக்வென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? What is your A value? 9. D value is 6. கரெக்டா? So 9 plus 14 into 6. So 9 plus 14 into 6 ஓட வேல்யூ என்னது? 6 10s are 60, 6 4s are 24. 60 plus 24 is 84. So 84 plus 9 அப்படின்னா என்னது? 93. So T15 is equal to 15th term of the sequence is 93. T16 எப்படி கண்டுபிடிக்கலாம்? Either initial term ஓட 15 times D add பண்ணலாம். இல்லைனா இங்க 15th term இதனுடைய previous term இருக்குது. previous term ஓட என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு டைம் D ஓட வேல்யூ என்னது? 6. D ஓட வேல்யூ பாரு questionல 6 இருக்குது. So 6ன்றத ஆட் பண்ணனா 93 plus 6 is 99. அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த பேட்டர்னை விடவே இது ஈஸியா இருக்கும். சரியாடா? சோ இது ஆர் இது வந்து ரெண்டுமே பண்ணணும்னு நினைச்சுக்காதீங்க. 16th டேர்முக்கு மட்டும் இங்க ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டேர்ம் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் டேர்மோட ஒரே ஒரு டைம் டி ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 15th நம்மளோட ஜெனரல் ஃபார்முலால அப்ளை பண்ணி a plus 15d கூட கண்டுபிடிக்கலாம். நான் இது ஈஸியா இருக்கும்னு இதுல எடுத்துக்கிட்டேன். So middle terms find out பண்ணிட்டீங்களா செல்லம்? What are your middle terms? The middle terms are actually middle terms are 15th and 16th term. அந்த 15th and 16th term ஓட வேல்யூ என்னது? 15th term ஓட வேல்யூ 93 and 16th term ஓட வேல்யூ 99. அவ்வளவுதான். This is your final answer. So step by step நம்ம பண்றது புரியுதா செல்லம் என்னன்ட்டு? ரொம்ப பெரிய சம்மா இருக்கிறதா நினைச்சுக்க வேண்டாம். உங்களுடைய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. நம்பர் ஆஃப் டேர்ம் சப்ஸ்டிடியூஷன் நீங்க பண்ணிட்டு n equals 13 கண்டுபிடிச்சிடுற. அந்த n வேல்யூ ஈவனா இருக்கிறதுனால ரெண்டு மிடில் டேர்ம் கிடைக்கும். எப்படி? n by 2th term and n by 2 plus 1th term. இந்த ரெண்டு டேர்மும் தான். ஓகேவா? சோ n இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதுறேன். இந்த 15 16 வேல்யூ கிடையாது. 15th term and 16th term. 15வது பொசிஷன்ல இருக்கிற மெம்பரும் 16th பொசிஷன்ல இருக்கக்கூடிய மெம்பரும் தான் நமக்கு இங்க மிடில் வேல்யூ அப்படின்றோம். சோ 15th and 16th term தான் மிடில் டேர்ம்ஸ்ன்றதுனால அந்த ரெண்டு வேல்யூவை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். எல்லா வேல்யூ உட்கார்ந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாம. So those values are 93 and 99. சரியாடா? புரியுதாடா? அவ்வளவுதான் பாப்பு. கவனிடா. Exercise 2.5 7th sum based on arithmetic progression. So என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If 9 times the 9th term 9 times 9th term is equal to 15 times 15th term, show that 6 times 24th term is 0. புரியாத மாதிரி இருக்குதாடா? அப்ப அதுக்கு திருப்பி படிக்கலாமா அப்ப क्वेश्चन? 9 times 9th term. அப்ப 9 times ஓகேவா? 9th term நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? T9 ரெப்ரசன்ட் பண்ணலாமா? is equal to 15 times 15th term. 15 times 15th term. 15th term அப்படின்னா T15. We have to show that இது given. If அப்படின்னு சொல்லி given. இப்படி இருந்துச்சுன்னா we have to show that what? 6 times 24th term. So 6 times 24th term எப்படி எழுதுவீங்க? T24. கரெக்டா? So general representation அதெல்லாம் is 0. என்ன கொடுத்திருக்காங்க தாங்க? is 0. இப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது நம்மளுடைய to prove. show that அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்னு அர்த்தம். So இப்ப இங்க 9 times அப்படின்னு இருக்கு பாத்தியா? it is nothing but multiplication. ஆமாவா இல்லையா? 4 times 3 5 times 3 அப்படின்னா என்னது? 5 into 3 4 into 3 அதான். So இங்க என்னது? 9 into T9 which means 9 T9 equals 15 T15. ஓகேவா? So இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா. இப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்சது என்னது? general term nth term can be represented as a plus n minus 1 into d, which means here T9 is nothing but a plus 9 விட ஒன்னு கம்மினா என்னது? 8.
8d 8 times d நீங்க ஆட் பண்ணும் 15 அப்படின்னா என்னது t15 a plus 14 times d 14d சரியாடா சோ இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் t9 இருக்கக்கூடிய இடத்துல we are going to substitute a plus 8d and equals 15 t15 இருக்கக்கூடிய இடத்துல we have to substitute a plus 14d சரியாடா தங்கம் புரியுதா சோ அடுத்தது என்ன பண்ணலாம் இங்க என்ன பண்ண முடியும் இந்த 9 அப்படின்றது வெளியில இருக்கா செல்லம் we can multiply it inside கரெக்டா இல்லையா so 9 should be multiplied with both the terms that is inside 9 into is 9a 9 into 8 is 9 8s are 72 so 72d equals 15 அதே மாதிரி என்னது ரெண்டோடையுமே மல்டிப்ளை ஆகணும் 15 into a is 15a 15 into 14 15 into 14 என்னது 4 5s are 20 இங்க தங்க உங்களுக்கு சப்போஸ் 15 into 10 15 into 4 செய்ய தெரியும்னா அப்படி பண்ணிருங்க அது ஈஸி 15 into 14 அப்படின்னா என்னது 14 10 plus 4 னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் so 15 10s are 150 15 4s are என்ன 60 150 plus 60 is 210 அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இல்லனா சிம்பிளா இப்படி கண்டுபிடிங்க 4 5s are 20 so reminder to 4 1 is 4 6 அடுத்தது என்னது 1 5 is 5 1 1 is 1 0 6 plus 5 is 11 இங்க ரிமைண்டர் 1 1 plus 1 2 so 210 எந்த மெத்தட்ல வேணும்னாலும் கண்டுபிடிங்க இந்த 115 into 14 so 15 into 14 is 210 பட் இங்க என்ன இருக்கு 14d அப்ப 210d சரியாடா தங்கம் சோ இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம எல்லாமே ஒரே சைடுல கொண்டு வரலாம் எல்லாத்தையுமே ஒரே சைடுல கொண்டு வரலாம் பிகாஸ் இங்கேயும் ad டேர்ம் இருக்கு இங்கேயும் ad டேர்ம் இருக்கு சோ அப்ப என்ன பண்றோம் 9a plus 72d equals 15a plus 210d இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் நம்ம இத a term வந்து பாசிட்டிவ்ல இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் செல்லம் இது ஒரு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இல்ல மேம் எனக்கு எடுத்த உடனே a term தான் பாசிட்டிவ்ல வரணும்ன்ற ஐடியாலாம் எனக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு என்னது இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல இதுதான் இருக்கு இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வரணும்னா ஆல்ரெடி 9a plus 72d இங்க இருக்கு இந்த plus 15a plus 200d இந்த சைடு வரப்ப minus 15a minus 200d நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் சோ அந்த ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு ஏதாவது டேர்ம்ஸ் ரிமைனிங் இருக்குமா எதுவுமே இருக்காது சோ யூ புட் 0 சரியாடா இப்ப என்னது லைக் டேர்ம் should be operated இங்க 9a இருக்கு இங்க minus 15a இருக்கு இதுவும் a இருக்கக்கூடிய டேர்ம் இதுவும் a இருக்கக்கூடிய டேர்ம் அப்ப 9a minus 15a என்னது minus 6a ஏன் minus 6a 9 for minus 15 opposite symbol so subtraction and 15 is the greater number அதனுடைய symbol போடுறப்ப minus 6a அடுத்தது பாரு plus 72d and minus 210d இருக்கு அப்ப அதுலயே என்னது opposite symbol so subtraction 210 minus 72 அப்படின்னா என்னது நமக்கு வரும் 138 138d எழுதலாம் ஆனா என்ன மறக்க கூடாது சிம்பிள் இதுல 210 தான் பெரிய நம்பர் சோ minus 138d தான் நம்ம எழுதணும் equal 0 இப்ப பாரு செல்லம் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு ஓகேவா சோ அட்லீஸ்ட் எனி ஒன் டேர்ம் கேன் பி பாசிட்டிவ் இல்ல அப்படின்னா ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணலாம் ஒண்ணு இந்த மெத்தட் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால இப்ப இந்த ரெண்டு டேர்ம்ஸையுமே நீங்க ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த ரெண்டு டேர்முமே என்ன ஆயிடும் பிளஸ் அப்படின்னு மாறிடும் கரெக்டா இல்லையா minus 6a minus 138d equal 0 இருக்கு இந்த ரெண்டு டேர்மையும் நீங்க அங்க ஷிஃப்ட் பண்ணிட்ட அப்படின்னா இங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எதுவுமே இருக்காது ஈக்குவல்ஸ் இது ரெண்டும் அங்க ஷிஃப்ட் ஆகிறப்ப பிளஸ்ல போகும் சோ 6a plus 138d ஷிஃப்ட் ஆயிடும் ஓகேவாடா தங்கம் இது ஒண்ணு இல்ல மேம் இந்த ஷிஃப்டிங் நம்ம என்ன இத தூக்கி இங்க கொண்டு வந்தோம் திருப்பி இங்க தூக்கி அங்க கொண்டு போறது ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா இது ரெண்டுத்துலயுமே மைனஸ் இருக்கா தங்கம் minus 1 காமனா வெளியில எடுத்துட்டேன்னா உள்ள என்ன இருக்கும் 6a plus 138d காமனா உள்ள இருக்கும் கரெக்டா தங்கம் இது ரெண்டு நம்பர்ஸ்ல இருந்துமே -1 வெளியில எடுத்துட்டேன் இல்ல மைனஸ காமனா வெளியில எடுத்துட்டேன்னா கூட வச்சுக்கலாம் -1 கூட உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா வெறும் மைனஸ காமனா வெளியில எடுக்கிற சிம்பிள் அப்படின்னா உள்ள ரிமைனிங் இங்க என்ன இருக்கும் +6a இருக்கும் இங்க என்னது +138d இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நீ என்ன பண்ணிட்ட மைனஸ காமனா வெளியில எடுத்துட்ட ஈக்குவல் 0 இந்த மைனஸ் இஸ் நத்திங் பட் -1 இருக்கிறதா அர்த்தம் ஓகேவா நீ சிம்பிள வெளியில கொண்டு வரப்ப நியூட்ரல் நம்பர் எது 1 சோ அதை வெளியில எடுத்துக்கிறதா அர்த்தம் 6a plus 138d equals 0 அப்படின்னு ஆயிடும் சோ இந்த -1 அந்த சைடு வரப்ப என்ன செல் ஆகும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற -1 இங்க டிவிஷன்ல வரும் 0 by any number is equal to 0
கரெக்டா இல்லையா? இந்த -1 இந்த சைடு வரப்ப என்ன ஆயிடும்? 0/-1 இருக்கும். 0 by any number will be equal to 0. So அதனால இது 0 ஆயிடுது. எப்படி இந்த மைனஸ் கேன்சல் பண்ணணும்னு புரியுதா? ஒரு மெத்தட் என்னது? இந்த ரெண்டு நம்பரையுமே நீங்க ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 6a + 138d ஆயிடும். அது ஒரு சிம்பிள் மெத்தட். இல்ல அப்படின்னா இந்த ரெண்டுத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? மைனஸ காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க -1 வெளியில வந்துரும். சோ உள்ள ரெண்டுமே பாசிட்டிவ் ஆயிடும். இந்த -1 இந்த ஆப்போசிட் சைடுக்கு போறப்ப டிவைட்ல வரப்ப 0 by any number will be equal to 0. இப்ப நமக்கு இங்க என்ன இருக்குது? 6a plus 138d தான் இருக்குது. கரெக்டா செல்லம்? சோ இப்ப இதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். கரெக்டா இல்லையா? ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இதுல எந்த மீனிங்கும் கிடையாது. 6a plus 138d அப்படின்னு வரதுல எந்த மீனிங்கும் கிடையாது. Because we don't have any more equations to solve. இன்னொரு ஈக்குவேஷன் இது கூட பேரா இருந்திருந்தா நீங்க அதை சால்வ் பண்ணலாம். பட் இங்க அப்படி கிடையாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இதுல இருந்து 6 காமனா வெளியில எடுக்க முடியுதான்னு பாக்குறேன். 6 அப்படின்றத காமனா வெளியில எடுத்தீங்கன்னா what is the remaining value? a plus நல்லா பாத்துக்க சொல்ல இதுல இருந்து 6 வெளியில எடுத்துட்டோம்னா 6a ல இருந்து 6 எடுத்துட்டோம்னா a இருக்கும். 138 ல இருந்து 6 வெளியில எடுத்துட்டோம்னா எவ்வளவு ரிமைனிங் இருக்கும்? 138 divided by 6 பண்ணி பாரு. 6 2s are 12, remainder 1, இங்க 18, so 6 3s are 18. 23d வெளியில இருக்கும். என்ன சொல்லும்? 23d இங்க உள்ள இருக்கும். 138 ல இருந்து 6 வெளியில போயிடுச்சுன்னா 23 தான் ரிமைனிங். equal 0. இப்ப 6 into a plus 23d. ஓகேவா? ரிமைனிங் என்ன சொல்ல இருக்குது நமக்கு? 6 into a plus 23d இருக்கு. உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவ? 6 வந்து 0 சைடு கொண்டு வர. சோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 6 டிவிஷன்ல ஆயிடும். அப்படி கொண்டு போவீங்களா? இல்ல. நம்ம ரொம்ப நேரமா ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோமே. நம்மளோட கொஸ்டின் என்னன்னு பார்க்கணும்ல? 6 times t24 equal to 0 தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். என்னது? 6 times t24. இந்த 6 times t24ன்றது ஆக்சுவலா என்னன்றதை நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. 6 times t24ன்றத எழுதிங்க. 6 times t24 equal 0ன்றத நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது. 6 times t24 is nothing but 6t24. கரெக்டா? 6 into t24 எப்படி எழுதலாம்? It is nothing but initial term a ஓட 23 times d நீ ஆட் பண்ணணும். t24 அப்படின்றத அப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் தானே? So 6 into a plus 23d equal to 0ன்றத நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது. கரெக்டா செல்லம்? So 6 into a plus 23d equal 0 தான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. அந்த டேர்ம் இங்க வந்துருச்சான்னு பாரு. Yes, you have got it. கரெக்டா இல்லையா? So அப்ப 6 into a plus 23dன்றத நீ என்னன்னு எழுதலாம்? a plus 23d is nothing but t24. 24th termோட representation. So இங்க நான் t24 அப்படின்னு எழுதலாம். So equal 0. 6 into t24 is nothing but 6 times t24. 6 times t24 equal to 0. அப்ப என்னது? Hence proved. You have proved what they have given. எப்படி prove பண்ணீங்க? 9 times t9, 15 times t15ல இந்த t9ன்றதை expand பண்ணிருக்க. அதே மாதிரி t15ன்றதை expand பண்ணிருக்க. Then you multiply inside. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வர. இந்த இடத்துல எந்த கன்ஃபியூஷனும் இல்ல சொன்னது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நினைச்சுக்காத. சம பார்த்துட்டு மைனஸ காமன் எடுத்து அந்த மைனஸ கேன்சல் பண்ற. மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா கேன்சல் ஆயிடும். இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மையும் ஆப்போசிட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணினாலும் இது பிளஸ் ஆயிடும். சோ 6a plus 138dன்னு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி டைப் கிடைக்குது. இது ரெண்டுத்துல இருந்து 6 காமனா வெளியில எடுக்கிற. மேம் இந்த 6 காமனா வெளியில எடுத்தா உள்ள என்ன நம்பர் ரிமைன் ஆகுதுன்றத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா 138 6 ஆல டிவைட் பண்ணிரு. பிகாஸ் நீ 6 டைம்ஸ் வெளியில எடுத்துட்ட. அப்ப 6 ஆல டிவைட் பண்ணினா வாட் இஸ் ஆன்சர் தட் யூ கெட்? 23. அப்போ 23 தான் ரிமைன் ஆகும் உள்ள. சரியாடா? இதை நீ இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணா திருப்பி மேல இருக்கிற ஈக்குவேஷனே கிடைக்கும். அதை வச்சு நீ வெரிஃபை பண்ணிக்கலாம். பாரு 6 into a is 6a. 6 into 23d is 138d. சரியாடா தங்கம்? So 6 காமனா எடுத்ததுக்கு அப்புறம் again அடுத்த ஸ்டெப் ப்ரோசீட் பண்றதுக்கு முன்னாடி உன்னுடைய 2 ப்ரூவ் என்னன்னு பாக்குற. அது 6 times 24 equals 0 தான் நம்மளுடைய 2 ப்ரூவ் இருக்குது. So 6 times 24 equals 0னா அது எப்படி இருக்கும்? 6t24ன்னு இருக்கும். 6 into a plus 23 இருக்கும். அதேதான் இங்கேயும் இருக்குது. சோ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேவாடா செல்லம்? என்னன்னு சோ நீங்க ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற டேட்டால இருந்து ப்ரோசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அது கடைசியா இங்க வந்துருது. சோ தட் இஸ் யுவர் ஃபைனல் ப்ரூஃப். ஓகேவாடா செல்லம்? முடிஞ்சது நம்மளுடைய சம். ஓகே சரிடாமா. தேங்க்ஸ் பாப்பு. கவனிடா. அடுத்தது பாருங்க எக்ஸசைஸ் 2.5 8th sum. What they have given is 3 plus k. 8th question is 3 plus k. இது ஒரு term. 18 minus k and 5k plus 1 are in AP. Then find the value of k. இதுதான். Find k is nothing but you have to find the value of k.
சோ இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. T1, T2, T3. 3 consecutive terms are given. Next terms. கரெக்டா இல்லையா? இந்த மூணு டேர்முமே ஏபில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which means arithmetic progressionல இருக்குது. கரெக்டாடா? So which means இங்க என்னது? 3 numbers are said to be in AP. அதுதான் விஷயம். கரெக்டா? இங்க மூணு நம்பர் கொடுத்திருக்கிறதுனால ஒரு சீக்வன்ஸா கொடுக்காம ஒரு 3 நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணி 3 டேர்ம் மட்டும் செலக்ட் பண்ணி those 3 numbers are in AP அப்படின்னு சொல்லி they have given. So இத பார்த்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த ஏதாவது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருதாடா? So if you are seeing the introduction video உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. So பாருங்க, condition for 3 numbers in AP இருக்கா இல்லையா? If 3 numbers are said to be in AP, if A, B, C are in AP, அப்ப என்ன அர்த்தம்? 2B equals A plus C. இது நம்ம progress checkல இந்த patternல ஒன்று பார்த்திருப்போம். When you add the first and last number, you should get 2 times the middle number. ஆமாவா இல்லையா? இதுதான் நம்மளுடைய அந்த condition. 3 non-zero numbers A, B, C are in AP if and only if 2B equals A plus C. இந்த condition உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்னடா தங்கம்? A, B, C மூணு நம்பர் இருக்கு அப்படின்னா என்னது? A plus C add பண்ணனா அதனுடைய ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 2 times B க்கு ஈக்குவலா இருக்கணும். So this is your condition. கரெக்டா இல்லையா? So இப்ப இந்த கண்டிஷனை தான் நம்ம எடுத்துக்க போறோம். எது? 2B equals A plus C அப்படின்ற இந்த கண்டிஷன் எடுத்துக்க போறோம். ஓகேவாடா? சோ என்ன அப்படின்னா இங்க T1, T2, T3 இதை நம்ம என்னன்னு பண்ணிக்கலாம்? இங்க ABCன்னு அதை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கனால இதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க? ABC அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த 3 நம்பர்ஸையும். ஓகேவா செல்லம்? சோ என்ன கண்டிஷன்? A plus C equals 2B, which means இதுல எது A? 3 plus Kன்ற நம்பர் A plus what is C? 5K plus 1. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2 times the middle number. Middle number இங்க என்னது? 18 minus K. சரியாடா தங்கம்? So now we are going to operate. என்ன பண்ணுவோம்? 3 plus K plus 5K plus 1. Bracketல இருந்து வெளியில எடுக்கிறேன். இங்க 2 என்ன பண்ணிக்கலாம்? Multiply பண்ணிக்கலாம். 2 18s are 36 minus 2 into K is 2K. சரியாடா? அடுத்தது என்னது? Like terms. 3 and 5 are like terms. Sorry, 3 and 5 இல்ல 1. கரெக்டா? 3யும் 1ம் கான்ஸ்டன்ட் நம்பர். சோ இது வந்து லைக் டர்ம்ஸ். 3 plus 1 is 4. அடுத்தது என்னது? K and 5K are like terms. 1K and 5K are like terms. அப்ப 1 plus 5 என்ன? 6. அப்ப 6K. 4 plus 6K equals 36 minus 2K. என்ன பண்ணலாம் இதுல? எல்லா லைக் டர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். கரெக்டா செல்லம்? சோ இங்க 6K இருக்குது. மைனஸ் 2K நம்ம இந்த சைடு கொண்டு வரலாம். அப்ப சிமிலர்லி என்னது? plus 4 அந்த சைடு கொண்டு போயிடணும். because 36 and 4 are like terms. அப்ப 6K இருக்க சைடுக்கு minus 2K வந்துச்சுன்னா it will become plus 2K. அதே மாதிரி 36 இருக்க சைடுக்கு plus 4 போச்சுன்னா it will go as minus 4. 6K plus 2K is nothing but 8K. 8K equals 36 minus 4 ஓட வேல்யூ எவ்வளவு? 36ல இருந்து 4 போச்சுன்னா 32. So if you want to find the value of K, K equals multiplicationல இருக்கிற 8 again இந்த சைடு வரப்ப 32 by 8 அப்படின்னு இருக்கும். So 32 by 8 னா 32 எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ் போகும் 8 டேபிள்ல. கரெக்டா? So 4. So what is the value of K? K equals 4. அவங்க வெறும் find the value of K கொடுத்திருக்காங்களா இல்ல அந்த நம்பர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களான்றத பாத்துக்கோங்கம்மா. If they have asked you to find out the numbers, K value கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் you have to substitute the value of K in these numbers in order to get the value. சரியா? இங்க questionல K ஓட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டதுனால உங்களோட வேல்யூ என்னது? You can stop with the value by finding the value of K. This is your final answer. சரியாடாமா? புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? சோ இப்ப இன்னொரு மெத்தடும் இருக்குடா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி தான் இந்த சம் கண்டுபிடிக்கணுமா மேம்? எனக்கு இந்த கண்டிஷன் இன்ட்ரோடக்ஷன் வந்து எனக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது சம் செய்யறப்ப அப்படின்னா. சோ பேசிக்கா ஏபி அப்படின்னா என்னடா? உங்களுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஏபின்னு சொல்றது எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ் எடுத்து எழுதிடலாம். பிகாஸ் the question is so அதனால இங்க 3 plus K, 18 minus K, 5K plus 1. இதுதான் அந்த 3 numbers that are in AP. So இதுதான் உங்களுடைய sequence. இப்ப அந்த AP sequence சொல்றது எப்படி சொல்லுவீங்க? When it has a common difference, it is said to be an AP. இல்லனா vice versa. If it is an AP, then it will have definitely a common difference. So அப்ப இங்க ஒரு common difference கண்டிப்பா இருக்கும். Because the sequence is an AP. தங்க இது இன்னொரு மெத்தட். சரியா? So அப்ப D அப்படின்றது என்னது?
T2 minus T1 பண்ணாலும் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே வேல்யூ தான் உங்களுக்கு என்னது third term minus second term பண்றப்பவும் கிடைக்கணும். கரெக்டா இல்லையா? That is what you call as common difference if the sequence is said to be in AP. அப்ப இங்க T2 minus T1 அப்படின்னா என்னது? This is your second term, this is your first term. கரெக்டா? இது T2, இது T1, இது என்னது? T3. அப்ப T2 minus T1 பண்ணலாமா செல்லம்? T2 minus T1 என்னது? 18 minus K is your second term. This subtracted என்னது? T1 என்னது? 3 plus K equals T3 third term என்னது? 5K plus 1 minus second term என்ன? 18 minus K. தாங்க என்ன பண்றேன்னு புரியுதா? கண்டிப்பா ஒரு common difference இருக்கும். So அந்த common difference என்னது? T2 minus T1 ஓட value it will be equal to T3 minus T2 because the sequence is in AP. So இப்போ இது என்ன பண்ணலாம்? solve பண்ணலாமா? 18 minus K minus 3 இந்த minus உள்ள multiply ஆகுமா? So minus 3 minus K. கரெக்டா? அடுத்தது 5K plus 1 இருக்கு. minus உள்ள multiply ஆறப்ப minus 18 minus into minus plus K. Okay. So இப்போ இதுல operate பண்ணு. 18 and 3 are like terms. 18 minus 3 is 15. Minus K and minus K are like terms. அப்ப minus 2K. 15 minus 2K. இந்த side என்ன தங்கம்? 5K and plus K இருக்கு. அப்ப 6K. அடுத்தது remaining என்ன? Minus 18 plus 1. Minus 17. ஓகேவா? So அடுத்தது again என்னது? Like terms எல்லாம் sorted பண்ணும். அப்ப இந்த minus 2K அந்த side shift பண்ணிட்டு minus 17 இந்த சைடு கொண்டு வந்துடலாம் பிகாஸ் இங்க K டேர்ம்க்கு ஒரே சைடு நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரும். அப்ப என்னது 15 ஆல்ரெடி இந்த இருக்கு minus 17 இந்த சைடு வரப்ப plus 17 equals 6K ஆல்ரெடி அந்த சைடு இருக்கு minus 2K when it goes to the other side plus 2K. கரெக்டாமா? So which is equal to இது எப்படி வரும்? 6K plus 2K is 8K equal to அந்த சைடு என்னது 15 plus 17. 15 plus 17 is nothing but 32. So K equals 32 by 8. That is equal to 4. So K value equals 4. So நீங்க அந்த condition apply பண்ணாலும் உங்களுக்கு அதே answer தான் கிடைக்கும். இந்த common difference concept apply பண்ணாலும் அதே answer தான் கிடைக்கும். So புரியுதாடா ரெண்டு மெத்தடுமே? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ you can follow that. இதுல தான் செய்யணும்ல எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஓகேவாடா தங்கம்? Thank you மா. பாப்பு கவனிடா. 9th sum. Exercise 2.5 arithmetic progression sums la. Find x, y, z. Given that the numbers x, 10, y, 24, z are in AP. அப்போ given என்னன்றதை எடுத்து எழுதலாமாடா? x, 10, y, 24, z are in AP. ஒரு AP sequence உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. So in the AP sequence, this is your first term, second term, third term, fourth term, fifth term. Okay va? இப்போ sum of 3 consecutive terms, 4 consecutive terms ன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு substitute பண்றதுக்கு ஒரு general representation இருக்கு. இங்க 5 terms இருக்கு. அப்ப இதுல எப்படி நம்ம இந்த xyz வேல்யூவை கண்டுபிடிக்கலாம்? first term, third term, fifth term கண்டுபிடிக்கிறது. Either you should know the common difference value. இங்க எந்த வேல்யூவால இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தெரியணும். பட் அது கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. ஏன் இல்ல? பாருங்க ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு unknown values இருக்குது. அப்ப ஆல்டர்னேட்டிவா இப்படி இருக்கிறப்ப எந்த வேல்யூவால இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றத கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட். கரெக்டா? சோ அப்ப AP ல இருக்குதுன்னு சொல்லிட்டதுனால since it is an arithmetic progression இங்க common difference தான் exist ஆகுன்றது நமக்கு தெரியும். So how can you write the common difference? T2 minus T1. This will be equal to T3 minus T2. And this will be equal to T4 minus T3. And this will be equal to T5 minus T4. Correct இல்லையா? இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் நான் அந்த காம்பினேஷன் எழுதிட்டேன். Second minus first, third minus second, fourth minus third, fifth term minus fourth term. இது subtract பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? இது எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இங்க 10 அப்படின்னா இங்கேயும் 10, இங்கேயும் 10, இங்கேயும் 10. D வந்து ஒரே வேல்யூவா இருக்கும். சோ அந்த கான்செப்ட்ல தான் நம்ம இப்ப ஈக்குவேட் பண்ண போறோம். T2 minus T1. What will you get? 10 minus x. கரெக்டா? T3 minus T2. Y minus 10. கரெக்டாடா? Equals T4 minus T3. 24 minus y equals T5 minus T4. Z minus 24. ஓகேவாடா செல்லம்? புரியுதாடாமா? சோ இப்ப இதுல மேம் நிறைய இருக்கே. இப்ப ஏதாவது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா ஈக்குவேட் பண்றது ஈஸி. கரெக்டா? லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வருவீங்க, இன்னொரு சைடு வேல்யூஸ் இருக்கும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவீங்க.
1 இங்க ஒரு செட் இருக்கு, இங்க ஒரு செட் இருக்கு, இங்க ஒரு செட் இருக்கு, இங்க ஒரு செட் இருக்கு, 4 செட் இருக்கு. சோ அப்ப அதுல நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு செட் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்றத பாரு. இந்த ரெண்டு இந்த மிடில்ல இருக்கு பாத்தீங்களா, இத பாருங்க. y minus 10 equals 24 minus y அப்படின்னு வந்திருக்கு. y minus 10 இதுலயும் y ன்ற வேரியபிள் தான், இந்த செட்லயும் y ன்ற வேரியபிள் தான். அப்ப we can equate these two equations, கரெக்டா இல்லையா? so equating y minus 10 equals 24 minus y. இது எந்த டேர்ம்? t3 minus third term minus second term ஓட common difference, fourth term minus third term ஓட common difference same அப்படின்ற அந்த ரெண்டை மட்டும் எடுக்கிறோம். so இதுல என்னது, y நீங்க ஒரே சைட் கொண்டு வந்துட்டு நம்பர்ஸ் ஒரு சைட் கொண்டு போனீங்கன்னா minus y will come to this side. so y already இங்க ஒன்னு இருக்கு, இந்த y இங்க வந்துச்சுன்னா plus y ஆ வரும். equals right hand sideல 24 ன்ற நம்பர் இருக்கு, minus 10 when it goes to the other side it will go as plus 10. so y plus y னா என்னது, 2y. 24 plus 10 is 34. கரெக்டா செல்லும்? so y equals என்னது உங்களுக்கு வேல்யூ 34. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 இந்த சைடு வரப்ப என்ன ஆகும், டிவிஷன்ல வரும். 2 1 times 34 னா என்னது 17 times. 17 ஓட டபுள் தான் 34. so 34 divided by 2 equals 17. therefore you have found out the value of y. you have found out the value of y. சரியாடாமா? so இப்போ y ஓட வேல்யூ y தானே கிடைச்சிருக்கு, x க்கும் z க்கும். அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, x க்கும் அதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குதான்னு பாருங்க. 10 minus x equals இன்னொரு ஈக்குவேஷன் ஏதாவது x டேர்ம்ஸ்லயே இருக்குதா? இல்ல. z minus 24 equals அதே மாதிரி z டேர்ம்ஸ்லயே வேற ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கா? இல்ல. இந்த y மட்டும்தான் அழகா பேர் ஆச்சு. so we have found out the value of y. so அப்ப இதனால என்ன யூஸ்னா, இங்க y வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா தங்க இந்த ஈக்குவேஷன்ஸ்ல? so 10 minus x equals y minus 10, அதாவது 17 minus 10 equals 24 minus y இருக்கிற இடத்துல என்னது 17 equals z minus 24. சரியாடா தங்கம்? so இதுல என்னது 10 minus x equals 17 minus 10 என்னது 7. 24 minus 17 என்னது அதே 7 தான். because common difference is same. நீ ஏதாவது ஒன்னு எடுத்தீனா கூட போதும். நான் இருந்தாலும் இங்க இருக்கிற ரெண்டையுமே சொல்றேன். z minus 24. இப்போ ஈக்குவேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கா பாரு. காமன் டிஃபரன்ஸ் உங்களுக்கு, ஐ மீன் காமன் டிஃபரன்ஸ் இல்ல, இந்த டேர்ம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் காமன் டிஃபரன்ஸ் வந்து இப்ப என்னது d equals 7ன்றது தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் d ஓடது தான் நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வரீங்க. t2 minus t1 ஆ இருந்தாலும் d தான், t3 minus t2 ஆ இருந்தாலும் d தான், t4 minus t3 நாலும் அது காமன் டிஃபரன்ஸ் தான், t5 minus t4 நாலும் அது கிடைக்கிறது காமன் டிஃபரன்ஸ் தான். so you have found out the d value. you have found out the d common difference value. so இப்ப இதை ஈக்குவேட் பண்ணலாமாடா? 10 minus x செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ இதே 7 தான் வரணும். நீ ஃபிஃப்த் டேர்ம் மைனஸ் ஃபோர்த் டேர்மோட வேல்யூ இதே 7 தான் கிடைக்கணும். சோ அப்படி ஈக்குவேட் பண்ணலாமா? 10 minus x equals 7 ஒரு ஈக்குவேட் பண்ணலாம். and z minus 24 equals 7 ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் பண்ணலாம். கரெக்டா செல்லும்? நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? your common difference தான் நீங்க இங்க எழுதிருக்கீங்க. t2 minus t1, t3 minus t2 இது எல்லாமே வந்து என்னது உங்களுக்கு d ஓட வேல்யூ தான். நீங்க எதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கனாலும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். எந்த கன்சிக்யூட்டிவ் பேரை செக் பண்ணீங்கனாலும் அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து என்னது ஒரே வேல்யூ. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் an AP, the sequence is an AP. அப்ப நீ எதை பண்ணாலும் ஒரே வேல்யூ தானா? இப்ப 7ன்றது அந்த காமன் டிஃபரன்ஸ்ன்றது நீ கண்டுபிடிச்சிட்ட y வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி. அப்ப 10 minus x பண்ணாலும் உனக்கு 7 தான் கிடைக்கணும். so how will you find the value of x? x இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணு, 7 இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணுங்க. 10 minus 7 equals plus x. ஏன்னா minus x இந்த சைடு போறப்ப plus x ஆயிடும், plus 7 இந்த சைடு வரப்ப minus 7. so x equals 3. x ஓட வேல்யூ என்ன சொல்லும்? 3. அதே மாதிரி z equals minus 24 இந்த சைடு போச்சுன்னா என்னது plus 24 ஆயிடும். 7 plus 24 என்னது 31. so you have found out the value of z also. சரியா? so அப்ப the missing numbers என்னது? x equals 3, y equals 17, z equals 31. ஓகேவா? சோ அப்ப உங்க சீக்வென்ஸ் எப்படி இருக்கும்? x இருக்கிற இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இங்க எழுதிட்டுமா? இந்த இடத்துல x இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 3. because x வேல்யூ என்னது 3. 3, செகண்ட் டேர்ம் என்னது இருக்கு 10, y இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க? 17. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? 24. அடுத்து z இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? what you are going to substitute? 31. so 31. இப்ப காமன் டிஃபரன்ஸ் 7 ன்னு கண்டுபிடிச்சீங்களா? அதையும் வெரிஃபை பண்ணி பாத்துறீங்களா? 3 plus 7 என்ன? 10. 10 plus 7 என்ன? 17. 17 plus 7 என்ன? 24. 24 plus 7 என்ன? 31.
சோ உங்களோட காமன் டிஃபரன்ஸ் 7 ன்னு உங்களுக்கு கிடைச்ச ஆன்சரும் கரெக்ட் தான். கரெக்டாடா தங்கம்? சோ இது மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் y. ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. அதனால y minus 10 equals 24 minus y இந்த ரெண்டையுமே வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இந்த 4 பேர்ல நீங்க எந்த பேர்ஸ் வேணாலும் ஈக்குவேட் பண்ணலாம். பட் இந்த y க்கு பாசிபிலிட்டி இருந்தனால நான் y எடுத்து ஈக்குவேட் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் when I substitute the y value here, what is the value that I get? 24 minus 17 பண்ணி கிடைக்கிற வேல்யூ 17 minus 10 பண்ணி கிடைக்கிற வேல்யூ என்னது? இந்த 7ன்றது nothing but the common difference. ஏன்னா இங்க அததான் எழுதியிருக்கிறோம். d equals நீங்க எந்த கன்சிக்யூட்டிவ் பார்ட்ஸோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்கனாலும் அது என்னது? d காமனா இருக்கும், ஒரே வேல்யூவா. So equate பண்ணோம்னா we find the value of x and we find the value of z also. சரியா? So finally xyz ஓட வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க, சீக்வென்ஸாவே எடுத்து எழுதிடுறீங்க. சரியாடா தங்கம்? ஈஸி தானே இந்த சம்? ஓகேவாமா? ரெஃபர் பண்ணிக்கோங்க. Thank you டா. பாப்பு கவனிடா. Exercise 2.5 10th sum. In a theater there are 20 seats in the front row and 30 rows were allotted. So ஒரு ரோல எவ்வளவு இருக்குது அப்படின்னா 20 சீட்ஸ் இருக்கு. சரியாடா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ஃப்ரண்ட் ரோன்னு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ரோ அப்படின்னா இப்ப இங்க ஸ்டேஜ் இருக்குமா உங்களுக்கு? ஐ மீன் அந்த ஸ்கிரீன் இருக்குமா? சோ ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் ரோ. சோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரோ. கரெக்டா? இந்த ரோல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னாங்கன்னா 1 2 3 4 such that 20 சீட்ஸ் இருக்குது. ஓகேவாடாமா? how many seats are there? 20 seats. சோ ரெண்டு விஷயம் இருக்கு. ரோவோட நம்பர், ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படின்னு ரோ நம்பர், ஒவ்வொரு ரோல எவ்வளவு சீட் இருக்குதுன்றது இருக்குது. சோ அது வந்து என்னது? 20 seats in the first row, front row, and 30 such rows were allotted. 30 such rowsல 30 rows were allotted. அப்ப அது மாதிரி எத்தனை ரோ நமக்கு இருக்குது அலாட் பண்ணிருக்காங்க? செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. சரியா? ஃபோர்த் ரோ, அடுத்தது என்னது? ஃபிஃப்த் ரோ. இது மாதிரி ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், இது மாதிரி நமக்கு எவ்வளவு ரோஸ் அலாட் பண்ணிருக்காங்க? 30 rows were allotted. சரியாடா? சோ ஃபர்ஸ்ட் ரோல ஸ்டார்ட் ஆகி நமக்கு எவ்வளவு ரோஸ் இருக்குது? இதுல 30 rows இருக்குது. ஈச் சக்சசிவ் ரோ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருமா. ஈச் சக்சசிவ் அடுத்து அடுத்து வரக்கூடிய ரோ contains 2 additional seats than its front row. அப்ப இது ஃபர்ஸ்ட் ரோவா? இதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு? 20 சீட்ஸ் இருக்கு. அடுத்து சக்சசிவ் ரோ, ஈச் சக்சசிவ் ரோ contains 2 additional seats. பாருங்க, இங்க ஒரு சீட் அடிஷனலா இருக்கா, இங்க ஒரு சீட் அடிஷனலா இருக்கா. so 2 additional seats more than என்னது? its first front row. so அப்ப இதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு? இதுல 20 இருக்குன்னா இதுல 2 சீட் அடிஷனல் ஆச்சுன்னா 22 சீட்ஸ் இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் ரோ, இதனுடைய சக்சசிவ் ரோ எப்படி இருக்கும்? 2 more additional sheets than this row. அப்ப இதுல 22 இருக்குன்னா இதுல எவ்வளவு இருக்கும்? இங்க பாருங்க, இங்க ஒன்னு எக்ஸ்ட்ரா, இங்க ஒன்னு எக்ஸ்ட்ரா. கரெக்டா? 2 more additional sheet. அப்ப இங்க 24 seats will be there. கரெக்டாடாமா? சோ நெக்ஸ்ட் சக்சசிவ் ரோ, இந்த ரோக்கு எது ஃப்ரண்ட் ரோ? இதுதான் ஃப்ரண்ட் ரோ. கரெக்டாமா? சோ இந்த ரோல இன்னும் 2 அடிஷனல் சீட்ஸ் வரும். சோ அப்ப இதுல 26 சீட்ஸ் இருக்கும். கரெக்டாமா? சோ 20 seats, 22, அடுத்ததுல 24 சேர் இருக்கு, அடுத்ததுல 26 சேர் இருக்குது. சோ இதே மாதிரி என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. how many seats are there in the last row? இந்த மாதிரி 30th row, இதுதானே நம்மளுடைய லாஸ்ட் ரோ. 30th ரோல எவ்வளவு சீட்ஸ் இருக்குதுன்றதா நம்மளுடைய கொஸ்டின். சரியாடா? சோ இப்போ நீங்க பண்ணலாமா? 20, 22, 24, 26, அடுத்ததுல என்ன வரும்? 28, 30, 32 அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு 30th. ஆனா இப்ப நீங்க எவ்வளவு டைம் இப்படி ஆட் பண்ணிட்டே போவீங்க? கஷ்டம் தானே? சோ இப்படி ஆட் பண்ணிட்டே நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போறப்ப எங்கேயாவது நம்ம கவுண்ட் மிஸ் ஆகலாம். சோ அதுக்கு தான் நமக்கு எங்க வருது? arithmetic progression. சோ ஃபர்ஸ்ட் இந்த progression, இந்த சீக்வென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் it starts with 20 seats. கரெக்டா? it starts with 20 seats. செகண்ட் ரோல எத்தனை இருக்கும்? 22. இதை விட 2 அதிகமா இருக்கும். சக்சசிவ் டேர்ம் எப்படி இருக்குதுடா செல்லோ? ப்ரீவியஸ் ஃப்ரண்ட் ரோவை விட 2 சீட் அதிகம். சோ இதுதான் ஃப்ரண்ட் ரோ, இது சக்சசிவ் டேர்ம்ன்றதுனால இதுக்கு என்னது? +2. அடுத்தது என்னது? 24. அடுத்தது என்னடா கண்ணா? அடுத்த ரோல ஃபோர்த் ரோல எவ்வளவு சீட்ஸ் இருக்கும்? 26 சீட்ஸ். ஃபிஃப்த் ரோல எவ்வளவு இருக்கும்? 28 சீட்ஸ். அதே மாதிரி எந்த ரோ வரைக்கும் நீங்க போகணும்?
30th row வரைக்கும் போகணும். கரெக்டாடா? சோ அந்த லாஸ்ட் ரோவோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. தட் இஸ் unknown. கரெக்டா இல்லையா? சோ இப்ப இதுல நீங்க என்ன பண்ணலாம்? இது வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுக்கணுமா ரோ எடுக்கணுமா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல கன்ஃபியூஸ் பண்ணி காய்ச்சலாம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோன்றது கான்ஸ்டன்ட் தான். பட் இங்க சீட்ஸ் தான் உங்களுக்கு எப்படி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இதை தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். கரெக்டா இந்த வேல்யூவை பாரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குதான்றது எப்படி கண்டுபிடிப்ப? இங்க +2 ஆல இன்க்ரீஸ் ஆகுதா? சோ திஸ் டேர்ம் ஆல்சோ ஷுட் பி இன்க்ரீஸ்ட் பை +2. This term also should be increased by +2 and this term also should be increased by +2 to get the next term. So இத வச்சு நீங்க arithmetic progressionல இருக்குதா இல்லையான்றது கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி this is a finite AP. ஏன் நான் finite AP ன்னு சொல்றேன்? இங்க இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருது. எதோட முடியுது? T30 30th termோட finite ஆயிடுது. கரெக்டா? So 30th termோட உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் எண்ட் ஆயிடுது. So இது என்ன term? First term. First row is nothing but the first term. Second row is nothing but the second term. Third row oda seats is nothing but the third term. So இதே மாதிரி நீங்க ஃபைனலா எங்க போறீங்க? 30th row 30th term தான் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. How many seats are there in the last row? Last row is nothing but the 30 rows are only allotted. அப்ப 30th row will be your last row. சரியாடா தங்கம்? So 30th rowல எவ்வளவு seats இருக்குதுன்னா T30 நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதாடா? So அப்ப இந்த சீக்வன்ஸ் APல தான் இருக்குது. இல்ல அப்படினாலும் நீங்க இந்த டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சதுனா நீங்க என்ன பண்ணலாம்? Common difference equals T2 minus T1 that is equal to T3 minus T2. இப்படி இருந்தா அது common difference. T2 minus T1 என்னது? 22 minus 20. This should be equal to 24 minus 22. Third term minus second term. So அப்ப என்னது? இதனுடைய வேல்யூ என்னது? 2. 22 minus 20 is 2. 24 minus 22 is also 2. So common difference உங்களுக்கு எங்க என்னடா தங்கம்? 2. D equals 2. சரியாடா தங்கம்? இது APல தான் இருக்குது. நீங்க இருந்தாலும் இல்ல மேம் நான் வெரிஃபை பண்ணி தான் பாப்பேன் அப்படின்னா நீங்க இதை பண்ணலாம். பட் இது வந்து தேவையே இல்லை. சரியாடா தங்கம்? So வெறும் ஒரு T2 minus T1 மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். ஏன்னா கான்ஸ்டன்ட் நம்பரால தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வெறும் ஒரு இது கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும். இன்னொரு இது வெரிஃபை பண்ணுன்ற நீட் இல்ல. T3 minus T2 வெரிஃபை பண்ணுன்ற நீட் இல்ல. ஸோ காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது என்னம்மா? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை சீட்ஸ் இருக்கு? 20 சீட்ஸ் இருக்கு. ஸோ A equals 20. இதையும் எடுத்து எழுதிக்கோ. நீ எதை கண்டுபிடிக்கணும்? எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 30th ரோல அதாவது 30th term எவ்வளவு சீட்ஸ் இருக்குது? அப்ப என்ன வேல்யூ? 30th termோட வேல்யூ என்ன? கரெக்டாடா? சோ இப்போ நம்மளோட ஜெனரல் ஃபார்முலாக்கு போலாமா? வாட் இஸ் அவர் ஜெனரல் ஃபார்முலா? Tn equals A plus n minus 1 into D. அப்ப நம்ம இங்க n இருக்க வேண்டிய இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 30th ரோல இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப T30 equals A இனிஷியல் டேர்ம். ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை சீட்ஸ் இருக்கு? 20 சீட்ஸ் இருக்கு. சோ அந்த 20 சீட்ஸோட நீங்க எத்தனை டைம் இந்த 2 2 2 2 ஆட் பண்ணிட்டு போகணும்? 29 டைம்ஸ் 2 ஆட் பண்ணணும். அதுதான் 30 minus 1 டைம்ஸ் நீங்க D யோட வேல்யூ என்னது? 2. பிகாஸ் ஒவ்வொரு ரோவும் 2 2 சேர்ஸால தான் இன்க்ரீஸ் ஆகுது. 2 2 சீட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. சோ into 2. அது எப்படி எழுதலாம்? 20 plus 30 minus 1 is nothing but 29 into 2. சரியாடா? So 20 plus 29 into 2 na 20 plus 29 into 2 என்னது? 20 ஓட டபுள் 40, 9 ஓட டபுள் 18. So 40 plus 18 is 58. இப்படி கண்டுபிடிக்க தெரியாதவங்க 29 into 2 பண்ணிக்கோச்சால இதுல கூட நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் மல்டிப்ளிகேஷன்ல. So 20 plus 58 என்னது? 78. அப்போ நீங்க சும்மா உட்கார்ந்து பிளஸ் 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 அதாவது 20, 22, 24, 26, 28 சொல்லி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டா என்ன பண்ணிட்டீங்க? நடுவுல இருக்கக்கூடிய இந்த ரோஸ்ல எத்தனை சீட்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்காமயே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? You have found out the number of seats in the 30th row. Therefore இங்க என்ன எழுதலாம் சொல்ல நீங்க? Number of seats in the last row. Last row is nothing but the 30th row. ஏன்னா நமக்கு 30 rows தான் அலாட்டே பண்ணியிருக்கிறாங்க. அப்ப there will be 78 seats. ஓகேவா? இப்படி எழுதணும்னா number of seats in last row எழுதலாம். இல்லனா there will be 78 seats in the last row எழுதலாம். சரியாடா? So last rowல இருக்கக்கூடிய seats கவுண்ட் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? first நம்பரோட இதை விட ஒன்னு கம்மி 29 times D. 29 times நீங்க இந்த 2 ஆட் பண்ணணும்ன்றதை தான் நம்ம அப்படி பண்றோம். ஓகேவாடா செல்லம்? So 20 plus 29 into இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. இல்ல மேம் எனக்கு அந்த லாஜிக் புரியலன்றவங்க ஃபார்முலா எடுத்துக்கோ. Tn equals A plus n minus 1 into D. சரியாடா தங்கம்? புரியுதா? ஈஸி தானே? ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் ரோ எதை வந்து நீங்க டேர்மா எடுக்கணும்ன்றதுக்காக
So 20, 22, 24 தான் உங்களுடைய அந்த சீக்வன்ஸ்க்கான நம்பர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்றது என்னது? டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னு அந்த அதனுடைய பொசிஷன் சொல்றது. புரியுதாடா செல்லம்? சோ இது மாதிரி 30th ரோ, அப்ப 30th பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் என்ன, அதை தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவாமா? அதே மாதிரி இதுல d equals t2 minus t1 ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். பிகாஸ் இந்த சீக்வன்ஸ் ஆல்ரெடி ஏபில இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க கான்ஸ்டன்டா எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? +2ன்ற வேல்யூவால தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ +2 ஆல இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த சீக்வன்ஸ் ஆல்ரெடி இன் ஏபி. அதை எழுதிக்கோங்க. இட் இஸ் இன் ஏபி. அதனாலதான் நான் இங்க எழுதியிருக்கேன் ஃபைனைட் ஏபி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். சரியாடா தங்கம்? ஸோ இதனால t3 minus t2 பண்ணி இந்த மாதிரி வெரிஃபை பண்ணணுன்ற நீடும் உங்களுக்கு இல்ல. டைரக்டா d equals 2 எடுத்து எழுதிக்கலாம். சரியாமா? ஸோ d equals a equals இருந்துட்டா நீங்க எந்த டேர்ம் வேணாலும் இன் பிட்வீன் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவாமா? ஸோ சிம்பிள். சரியாடா? பாத்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாப்பு. கவனிடா. Exercise 2.5 11th sum. The sum of 3 consecutive terms that are in AP. Sum of 3 consecutive. Consecutive நால என்ன சொல்லிருக்கேன்? அடுத்தடுத்து வரக்கூடிய terms. ஓகேவா? AP ல இருக்குதுன்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. Is 27 and their product is 288. So sum பண்ணீங்க, add பண்ணீங்க இந்த மூணு terms அப்படின்னா you'll get 27. If you multiply those 3 terms you'll get 288. சரியாடா? So இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு நோட் பார்த்திருப்போம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் வீடியோல. If the sum of 3 consecutive terms அப்படின்ற மாதிரி ஃபார்மட்ல எடுத்தோம்னா நாம இந்த general representation of 3 terms எப்படி எடுக்கலாம்? இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன் பாருச்சலாம், புக்ல இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷனை. Sum of 3 consecutive terms of an AP is given. They can be taken as a minus d. ஒரு term a, இன்னொரு term a plus d, another term. So those 3 consecutive terms general representation can be taken as a minus d, a and a plus d. So அப்ப நம்ம இங்க அதை எழுதலாமா? Let the 3 consecutive terms be. என்ன சொல்லும்? Let the 3 consecutive terms of an AP that is given here. அதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா a minus d, a and a plus d. சரியாடா? So இப்போ இது என்ன அப்படின்னா இதனுடைய sum, இந்த 3 consecutive terms ஓட sum value என்னன்னு பாத்தீங்கன்னா 27. So that is also can be written. So என்னது? a minus d plus a plus a plus d. இந்த மூணையும் நீங்க add பண்ணீங்க அப்படின்னா what is the sum value? 27. So add பண்ணலாமா? a minus d plus a plus a plus d. So அப்ப என்ன ஆகும்? minus d plus d gets cancelled. So what is remaining? a plus a plus a. 3a remaining. Correct? Equals 27 equals 27. So how will you find the value of a? a equals multiplication ல இருக்கிற 3 அந்த சைடு வரப்ப division ல 27 க்கு division ல வரும். 27 by 3 is nothing but 9. So அப்ப a value நீங்க என்னன்னு எடுத்து எழுதலாம் சொல்லும்? 9. You have found out the a value. சரியா? Next என்னன்னு பாருங்க. Their product is 288. So when you multiply these three numbers, அப்ப a minus d multiplied with a multiplied with a plus d. Product. இது மூணையும் நீங்க product பண்ணீங்கன்னா what is your final answer? 288. So final answer கிடைச்சிருச்சு 288. இப்போ இத ப்ராடக்ட் பண்ணலாமா தங்கம்? சோ என்ன பண்ணுவீங்க? a minus d into a plus d. இது ரெண்டும் பாருங்க ஒரு ஃபார்முலா மாதிரியே தெரியுதா உங்களுக்கு? இல்ல மேம் எனக்கு ஃபார்முலாலாம் வேணா ஜெனரல் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் மெத்தட்ல பண்ணிடலாம்டா. அப்ப a minus d into a. அப்ப இந்த a நீங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும் எல்லாத்தையும். கரெக்டா? இந்த a வந்து இதோட மல்டிப்ளை ஆகணும். ஓகேவா? அப்ப a into a is a square minus d into a is minus ad. சரியாடா? into a plus d. இங்க ஒரு a plus d இருக்கு. அப்ப இதுல என்னது? a should be multiplied. இப்படி இருக்குது ரெண்டு term. ஓகேவா? சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மும் ஒவ்வொரு டேர்மோட மல்டிப்ளை ஆகுது. a square should be multiplied with both the terms. அப்ப a square ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை ஆச்சுன்னா என்னது உங்களுக்கு? a square when multiplied with a cube. a square when multiplied with d, a square d. சரியாடா தங்கம்? அடுத்தது பாரு, ad யும் மல்டிப்ளை ஆகணும். ad also should be multiplied with both the terms. அப்ப minus ad into a என்னது? minus a square d. அடுத்தது minus ad into d என்னது? minus a d square. சரியாடா தங்கம்? புரியுதாடாமா நான் என்ன சொல்றேன்னு? சோ இப்படி மல்டிப்ளை பண்ணலாம். மேம் அந்த ஃபார்முலா ஏதோ சொன்னீங்களே அப்படின்னா அது பாரு செல்லம்.
a minus d into a into a plus d equals 288 னு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா சோ அது மாதிரி பண்றப்போ இந்த டேர்ம்ஸ் ரெண்டையும் மட்டும் கன்சிடர் பண்ணு இந்த a minus d யும் a plus d யும் கன்சிடர் பண்ணு a plus b into a minus b ஃபார்மட்ல இருக்குதா சோ உங்களுக்கு a plus b into a minus b ஓட வேல்யூ என்ன a square minus b square கரெக்ட்டா அப்ப இங்க a minus d into a plus d அது நீ என்னன்னு எழுதலாம் a square minus d square அப்படின்னு எழுதலாம் சரியாடா a square minus d square இப்ப எந்த டேர்ம் விட்டு போயிருக்கு into a அப்ப into a வெளியில எழுதிக்கோ equals 288 இப்ப a வை உள்ள மல்டிப்ளை பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும் a into a square is a cube minus d square into a is minus a d square ஓகேவா equals 288 so மேம் இங்க வர மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்கு இங்க வர மாதிரி ஆன்சர் கிடைச்சதுன்னா சிம்பிள்டா இங்க நீங்க இன்னும் கேன்சலேஷன் பண்ணல plus a square d minus a square d என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் so இதுலயும் ரிமைனிங் உங்களுக்கு என்னதான் இருக்கு a cube minus ad square தான் இருக்கும் சரியா அதே டேர்ம் தான் a cube minus ad square equals 288 so நீ எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஃபைனல் ஆன்சர் கரெக்டா தான் வரும் இதுல என்ன பண்ணிருக்கீங்க ஸ்டெப் வைஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் மல்டிப்ளை ஆயிருக்கு so இங்க என்ன பண்ற ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் நீ மல்டிப்ளை பண்றப்ப this a will get multiplied with both the terms inside so உங்களுக்கு ஒரு இது கிடைக்குது so a square minus ad ன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கிடைக்குது into இங்கேயும் a plus d ன்னு இருக்குது so இப்படி அடிஷன்ல இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க each term should be multiplied with the other term அப்ப இந்த a square இங்க இருக்கிற ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை ஆகும் அதே மாதிரி ad அப்படின்றதும் இங்க இருக்கிற ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை ஆகும் புரியுதாடா தங்கம் சோ அதுதான் இங்க கொடுத்திருக்கோம் இங்க என்ன பண்ணிட்டோம் இது வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் மாதிரி வருது சோ a minus d யும் a plus d யும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுற மல்டிப்ளை பண்ணா இப்படி ஒரு டேர்ம் கிடைக்குது சோ ரிமைனிங் இருக்கிற a வை நீ உள்ள மல்டிப்ளை பண்ணிடுற சோ எது உங்களுக்கு புரியுதோ அதுல நீங்க எடுத்துக்கோங்க சரியாடாமா சோ இப்ப அடுத்தது நம்மளுடைய வேலை என்ன a ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லும் you have already found out the value of a அப்ப அந்த a ஓட வேல்யூவை நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா இந்த ஈக்குவேஷன்ல தங்கம் இது ரெண்டும் வேற வேற கிடையாது ஆர் அதாவது நீ இப்படியும் மல்டிப்ளை பண்ணலாம் இப்படியும் மல்டிப்ளை பண்ணலாம் ஃபைனலா உனக்கு கிடைக்கிறது இதே இதுதான் ரெண்டுத்துலயுமே கிடைக்கும் சரியா சோ அதனால ரெண்டு டைம் சப்ஸ்டிடியூட் பண்றோம்னு நினைச்சுக்காத அடுத்தது a cube அப்படின்னா என்னது 9 cube because you know value of a equals 9 கரெக்டா இது செப்பரேட் அதே மாதிரி இது வந்து அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நீங்க அப்ளை பண்ணது ஓகேவா சோ அதனால அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காத a equals 9 அப்ப 9 cube அப்படின்னு ஆகும் minus 9 into d square equals 288 9 cube ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல அப்படினாலும் என்ன பண்ணு 9 cube வேல்யூல ஆக்சுவலா வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியணும் ஓகேவா சோ இல்ல அப்படின்றவங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 9 9s are 81 81 into 9 அப்படின்னு பண்ணிக்கலாம் ஓகேவாடா தங்கம் சோ தெரியாதவங்க வந்து இப்படி பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க 729 9 cube ஓட வேல்யூ என்ன சொல்லும் 729 so 9 8s are 72 இத எழுதிக்கோ ஓகேவாடா தங்கம் minus 9d square equals 288 இப்ப என்ன பண்ணலாம் லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரு சைடு கொண்டு போயிடுவீங்க ஆமாவா இல்லையா சோ 729 இங்க இருக்கு இந்த 288 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா minus 9d square அந்த சைடு கொண்டு போயிடலாமா பிகாஸ் இது வேற மாதிரி இருக்கா so 729 minus 288 equals minus 9d square அந்த சைடு போறப்ப என்ன ஆகும் plus 9d square அப்படின்னு ஆயிடும் ஓகேவாடா சோ அப்ப என்னது உங்களுக்கு 729 minus 288 729 minus 288 எவ்வளவு வருது 9 minus 8 1 இங்க 4 இது 6 ஆயிடும் 6 minus 2 4 441 equals 9d square னு கிடைக்குது 441 இதனுடைய வேல்யூ என்ன சொல்லும் 441 equals 9d square அப்ப what is the value of d square d square மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த 9 இந்த சைடு ஷிஃப்ட் ஆகணும் அப்ப டிவிஷன்ல போகும் கரெக்டா இல்லையா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 9 இந்த சைடு 441 சைடுக்கு வரப்ப டிவிஷன்ல வரும் சோ 441 divided by 9 ஓட வேல்யூ என்ன 9 1s are 9 இது என்னது 9 5s are 45 அப்ப 9 4s are 36 வரைக்கும் தான் இருக்கும் கரெக்டா ரிமைண்டர் 8 81 9 9s are 81 சோ அப்ப d ஸ்கொயர் ஓட வேல்யூ என்னடா 49 மேம் எனக்கு அந்த டிவிஷன் புரியல அப்படின்னா 441 divided by 9 9 4s are 36 ரிமைண்டர் என்னது 8 1 comes down 9 9s are 81 ரிமைண்டர் 0 so 49 is your quotient அதான் நம்ம இங்க எழுதுறோம் d square equals 49 which means d value என்னது ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க அப்ப plus or minus 7 d value is
plus or minus 7. புரியுதாடா? So d square equals 49 கிடைச்சதுனால என்ன பண்றீங்க? ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இது ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரு. so d will remain. 49 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். எதனுடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்? 7 உடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். so வெளியில வரப்ப plus or minus 7 வரும். கரெக்டா? 7 square 49. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 is 7. சரியா? so d equals plus or minus 7. இதோட நம்ம சம் முடிஞ்சுதா? a value d value கண்டுபிடிச்சதோட கிடையாது. அவங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க? they have asked you to find the three terms. they have asked you to find the three terms. அந்த terms நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? a minus d, a plus d ன்னு எடுத்திருக்கீங்க. so அதை கண்டுபிடிக்கணும்ல. so எழுதலாமா? a minus d, a plus d. அதுதான் அந்த மூணு term. கரெக்டா? a minus d னா what is the value of a? 9. d ஓட வேல்யூ என்ன? plus or minus 7 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நீ ரெண்டு பாசிபிலிட்டியா பிரிக்கணும். when a equals 9 and d equals plus 7 ஒரு கேட்டகரி. அதே மாதிரி when a equals 9 and d equals minus 7 ஒரு கேட்டகரி. சரியாடா? so இப்ப plus 7 அப்படின்னா என்னது? 9 minus 7 that is equal to 2. a வேல்யூ என்னது? 9. அடுத்தது a plus d னா என்னது? 9 plus 7. அப்ப 9 plus 7 ஓட வேல்யூ எவ்வளவு? 16. so 2, 9, 16. கரெக்டா? இப்போ இதுல பாருங்க d equals minus 7. a minus d. 9 minus of minus 7 வரும். a minus d. so 9 minus d ஓட வேல்யூ minus 7. so minus 7 திருப்பி எடுத்தா 9 plus 7 that is equal to 16. a equals 9. a plus d equals என்னது? 9 plus of d value என்ன? minus 7. அப்ப 9 plus of minus 7 is 9 minus 7 that is equal to 2. so எப்படி பார்த்தாலும் உனக்கு என்னது? 2, 9, 16 தான். எப்படி பார்த்தாலும் என்ன சொல்லும்? those three terms are 2, 9, 16. இங்கேயும் பாரு 2, 9, 16. சரியா? அப்ப என்ன எழுதிடலாம்? the three terms are என்னது? 2, 9, 16. the three consecutive terms are 2, 9, 16. சரியாடா? இதை நீங்க ஆட் பண்ணி பார்த்தா 27 கிடைக்கும். ப்ராடக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 288 கிடைக்கும். நீங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து கரெக்டா இல்லையான்றதை வெரிஃபை பண்றது அப்படிதான் பண்ண முடியும். சோ நான் ஆட் பண்றேன் பாரு. 2 plus 9 என்ன சொல்லும்? 11. 11 plus 16 is nothing but 27. சரியாடா? அதே மாதிரி 2 9s are என்னது? 18. 18 into 16 என்னது? 288. வெரிஃபை பண்ணி பாரு. ஓகேவா? சோ உங்களுக்கு புரிஞ்சுதா செல்லம்? இது மட்டும் ரெண்டு டிஃபரன்ஸ் சம் நினைச்சுக்காத. ரெண்டு டைம் பண்ணணும்னு நினைச்சுக்காத. இது ஒரு வே ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ரெண்ட மல்டிப்ளை பண்றோம். கிடைக்கிற டேர்ம தேர்ட் இதோட மல்டிப்ளை பண்றோம். தேர்ட் டேர்மோட. இங்க என்ன பண்றோம்? ஃபர்ஸ்டையும் தேர்டையும் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் யூஸ் ஆகுறதுனால அந்த ஃபார்மேட்ல மல்டிப்ளை பண்ணிடுறோம். பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஏன்ற டேர்ம மல்டிப்ளை பண்றோம். சோ இப்படி கிடைக்குது. மொத்தமா அது ஒண்ணுதான். ஓகே? இதுல ரெண்டுத்துல நீங்க ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். then you do the substitution. d value கண்டுபிடிக்கிறீங்க. d value plus or minus 7. நீ plus 7 substitute பண்ணாலும் அதே மூணு term தான். minus 7 substitute பண்ணாலும் அதே மூணு term தான் கிடைக்கும். சரியாடா? so the three terms are சொல்லி ஃபைனலா எடுத்து எழுதிடுறீங்க. ஈஸி தானடா தங்கம்? ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குமே தவிர நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர ஈஸி சம் தான் இது. சரியா? சோ கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு ஹிண்ட்டை யூஸ் பண்ணி செய்றீங்க. அவ்வளவுதான்டா. தேங்க்யூடா. பாப்பு கவனிடா. exercise 2.5 12th sum. The ratio of the 6th and 8th term. ratio அப்படின்னா எந்த ஃபார்மேட்ல நீங்க எழுதுவீங்க? T6 is to T8. ஏன் T அப்படின்னு எழுதுறேன்? 6th term and 8th term வேல்யூ கொடுக்கல அவங்க. கரெக்டா? equals 7 is to 9. ஆமாவா இல்லையா? ratio of 6th and 8th term is என்னது? 7 is to 9. ஒரு AP ல இருக்கக்கூடிய terms தான். You have to find the ratio of 9th term to 13th term. T9 is to T13. எந்த term first இருக்கோ அதான் நீங்க அங்க எழுதணும். 9th term to 13th term ஓட ratio என்னன்றத நம்ம find out பண்ணணும். கரெக்டாடா? So T6 to T8 ratio கொடுத்திருக்காங்களா? How can you represent the ratio in fraction form? So T6 by T8. கரெக்டா இல்லையா? ரேஷியோ அப்படினாலே நீங்க அதை fraction formல represent பண்ணலாம். So T6 by T8 equals 7 by 9. T6 by இந்த ரேஷியோ நான் by இந்த fraction formல எழுதுறேன் equals 7 by 9. இந்த ஆர்டர் மாத்திராது. அது ஒன்னு இம்பார்ட்டன்ட். அடுத்தது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பண்ணி வச்சுக்கலாம்னா நம்ம T6 நம்மளுடைய ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் இங்க எழுதணும். இனிஷியல் டேர்ம் A ஓட 6 ஓட previous நம்பர் என்ன? 5.
5d add ஆகணும். T8 கரெக்டா 6th டேர்முக்கு அப்புறம் 8th டேர்ம் இருக்கு. அப்ப இனிஷியல் டேர்ம் A ஓட 7d add ஆகணும். 7 times d கரெக்டா. அடுத்தது 9th டேர்ம் வேணும் அப்படின்னா இனிஷியல் டேர்ம் A ஓட 8 times d கரெக்டா இல்லையா? இது எல்லாமே எந்த ஃபார்மேட்ல வரும்? Tn equals A plus n minus 1 into d. A கூட n minus 1 times d நீங்க ஆட் பண்ணணும். சோ அப்ப n minus 1 into d இங்க பிளஸ் இருக்கும். சரியா? சோ அடுத்தது என்னது? T13. T13 equals A plus நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 13 அப்படின்னா 12d. ஓகேவாடா? சோ இது நாலும் இங்க எழுதி வச்சுக்கோங்க for your reference. இப்போ இங்க substitution நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவாடா? சோ T6 இருக்கிற இடத்துல நம்ம என்ன substitute பண்ண போறோம்? A plus 5d. We are going to do substitute A plus 5d. T8 இருக்கிற இடத்துல A plus 7d equals 7 by 9. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா multiplication numerator equal to இந்த சைடு divisionல இருக்கிற 9 போச்சுன்னா multiplicationல இருக்கும். இது divisionல இருக்கக்கூடிய இந்த term இங்க multiplicationல போகும். அப்ப எப்படி எழுதலாம்? A plus 5d into 9 கரெக்டா equals 7 already அங்க இருக்கு 7 into A plus 7d. சரியாடா? புரியுதாடா நான் என்ன பண்றேன்னு? நெக்ஸ்ட் பாரு 9 அப்படின்றது இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னா 9 is multiplied with both the terms. அது மறக்க கூடாது. So 9a plus 9 5s are என்ன? 45d. ஓகேவா? அதே மாதிரி 7 should be multiplied with both the terms. 7 into a 7a 7 into 7 49d. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு பண்ணலாம். கரெக்டா? So 7a நான் அந்த சைடு கொண்டு போயிட்டு 45d I bring it to this side. ஏன்? a டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைடுல. அப்ப இந்த சைடு 9a ஆல்ரெடி இருக்கு. So 7a இந்த சைடு கொண்டு வந்தா minus 7a கரெக்டா equals 49d already it is there. 49d 45 அந்த சைடு வரப்போ பிளஸ் என்ன ஆகும்? minus 45d ஆகும். So என்ன எழுதலாம்? 9a minus 7a. இது என்ன சொல்லிருக்கேன்? 9 apples minus 7 apples வச்சுக்கோ. So remaining 2 apples. அப்ப 2a equals 49 doll minus 45 dolls. அப்ப 49ல 45 போச்சுன்னா 4 கரெக்டா? So 4 dolls. ஓகே வாடா தங்கம்? So இது ஒண்ணு 2a equals 4d அப்படின்னு இருக்குது. இதுலயும் நீங்க என்ன பண்ணலாம்? a equals கொண்டு வரலாமா? a equals அப்படின்னா 4d ஆல்ரெடி இங்க இருக்கு. இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 அந்த சைடு போகணும். அப்ப டிவிஷன் கரெக்டாடா? So 2 1s are 2, 2 2s are 4. So what you can finalize? A equals 2d. 2 இங்க ரிமைன் ஆகுது, d இருக்கு. So a அப்படின்ற இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்னு கொண்டு வந்துட்டீங்க? 2d சப்ஸ்டிடியூட் பண்ணலான்றத நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். சரியாடா? So இப்ப அடுத்தது பாரு a equals 2d வந்துருச்சு. நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? What we have to find? To find T9 to T13. So இப்ப அதையும் நீங்க இந்த ஃபார்மேட்ல ரேஷியோ ஃபார்மேட் ஃபிராக்ஷன்ல எழுதுனீங்கன்னா T9 by T13 ஆமாவா இல்லையா? சோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். T9 அப்படின்றது என்னன்னு எழுதலாம்? A plus 8d. T13 என்னன்னு எழுதலாம்? A plus 12d. எழுதலாமா? நெக்ஸ்ட் A வேல்யூ நம்ம என்னன்னு சொல்ல எழுதி வச்சிருக்கிறோம். A வ 2d அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சோ A இருக்கிற இடத்துல I'm going to substitute 2d plus 8d ஆல்ரெடி இருக்கு. by again A இருக்கிற இடத்துல என்னது? 2d plus 12d ஆல்ரெடி இருக்கு. கரெக்டா? சோ நியூமரேட்டர்ல என்னது? 2 dolls plus 8 doll. அப்ப 2 plus 8 அப்படின்னா 10. 10d by 2d plus 12d. அப்ப 14d. ஓகேவா? சோ இங்க என்ன ஆயிடும்? d கேன்சல் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகும். நியூமரேட்டர்ல இருக்கிற d டினாமினேட்டர்ல இருக்கிற d கேன்சல் ஆயிடும். சோ அடுத்தது ரேஷியோ அப்படின்னா உடனே என்ன பண்ணிடாத தங்கம்? 10 by 14 ஃபைனல்னால ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிராக்ஷன். ரேஷியோனா என்ன சொல்லும்? சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இருக்கிறதுலே எது உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியும்? ரெடியூஸ்டு ஃபார்மா இருக்கோ அந்த ஃபார்மை தான் நீங்க ஃபைனல் வேல்யூவா எடுக்கணும். சோ அப்ப இத 10 by 14 இருக்குதா? சோ 10 by 14 நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரெடியூஸ் பண்ண போற. 2 டேபிள்ல பண்ணனா 2 5s are 10, 2 7s are 14. அப்ப 5 by 7 கிடைக்கும். எது? T9 by T13 தான் நீங்க இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. So T9 by T13 equals 5 by 7. So இப்ப இது ரேஷியோ ஃபார்முலால எழுதலாம். ஏன் 5 by 7க்கு இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. No common divisors. அப்ப T9 is to T13. 9th term to 13th term equals 5 is to 7. இது 7 by 5 ல எழுதுனா wrong. 5 is to 7 னா 5
5 by 7. Okay வா செல்லம்? So this is your final answer. Okay வாடாமா? ஈஸியா தானே இருக்குது. So கொடுத்திருக்கிற டேட்டாவை ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்ற டேட்டா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். சரியாடா குட்டி? ஓகேமா. தேங்க்யூடா. பாப்பு கவனிடா. Exercise 2.5 13th sum. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday. அப்ப ஊட்டியோட டெம்பரேச்சர் வந்து பாக்குறாங்க. ஓகேவா? சோ அதை கன்சிடர் பண்றப்ப மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் இப்ப நம்ம கன்சிடர் பண்ண போறோம். சோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. கரெக்டா தங்கம்? டு பி இன் ஏபி. அப்போ இங்க கிடைக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர்ஸ் இருக்குது பாத்தீங்களா? சோ இந்த 5 டெம்பரேச்சரும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சீக்வன்ஸா எழுதுறப்ப இட் இஸ் இன் ஏபி. ஓகேவா? which means இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டா? சோ இந்த டெம்பரேச்சர் மண்டே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் டியூஸ்டே இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கும் என்ன டிஃபரன்ஸோ அதே டிஃபரன்ஸ் தான் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டேக்கும், வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேக்கு நடுவுலயும் இருக்கும். புரியுதாடா? சோ அப்பதான் நம்ம அதை ஏபி அப்படின்னு சொல்ல முடியும். Sum of temperatures from Monday to Wednesday is 0 degree Celsius. So sum of temperatures கொடுத்திருக்காங்களே தவிர செப்பரேட்டா இந்த டேஸோட டெம்பரேச்சர்னு அவங்க கொடுக்கல. கரெக்டாடா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை கன்சிடர் பண்ணணும். சோ இது ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர், ஃபர்ஸ்ட் டேர்ம். டியூஸ்டே அப்படின்றப்ப செகண்ட் டே, சோ செகண்ட் டே டெம்பரேச்சர். தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம். கரெக்டா தங்கம்? So general representation வேணும்னா அதையும் எழுதி வச்சுக்கோங்க. How will you represent this first term? A. கரெக்டா இல்லையா? second term எப்படி எழுதுவ? இந்த A அப்படின்ற termோட you will add the D. கரெக்டா இல்லையா? You will add D. third term எப்படி எழுதலாம்? initial temperature வச்சு எழுதுறீங்க அப்படின்னா A plus 2D. Because இங்க ஒரு D add ஆயிருக்கும், இங்க ஒரு D add ஆயிருக்கும். So 1, 2 அப்படின்னா 2D. fourth இது வேணும்னா fourth term எப்படி கிடைக்கும்? A plus 3D. Because fourth term வரதுக்கு எத்தனை D add ஆயிருக்குன்னு பாரு. first termல இருந்து 1, 2, 3. A plus 3D. fifth term அப்படின்னா A plus 4D. கரெக்டா செல்லம்? சோ இதுதான் நம்மளுடைய இந்த ரெப்ரசன்டேஷன். 5 நாளைக்கான டெம்பரேச்சர்ஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது பாரு. Sum of temperatures from Monday to Wednesday. So மண்டேல இருந்து வெனஸ்டே வரைக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ். சோ இது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. இது சம் பண்ணீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? சம் 0 டிகிரி செல்சியஸ். சோ அதை நம்ம எழுதிக்கலாமா? given இப்ப நீ இதை வந்து A, A plus D, A plus 2D general representation கொடுத்துரு. because the terms are not given. சோ இப்ப இந்த general representationல இருக்க terms தான் நம்ம எடுக்க போறோம். A, A plus D plus A plus 2D. இதை மூணையும் ஆட் பண்ணோம்னா what is the sum value? 0 degree Celsius. So 0. சரியாடா தங்கம்? சோ அடுத்தது பாருங்க. sum of temperatures from Wednesday to Friday. Wednesday to Friday எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 18 degree Celsius. So Wednesday to Friday னா என்னது இங்க நமக்கு? A plus 2D, A plus 3D, A plus 4D. கரெக்டா? Wednesday to Friday. So A plus 2D plus A plus 3D plus A plus 4D. ஓகே வாடா தங்கம்? equals 18 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா தங்கம்? நான் என்ன சொல்றேன்னு? சோ இப்ப என்ன பண்ணலாம்? இங்க உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது. கரெக்டாடா? இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ரெண்டு ஈக்குவேஷன். இது வந்து given டேட்டால இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். சரியாடா தங்கம்? சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிடர் பண்ணலாமா? A plus A plus D plus A plus 2D. லைக் டேர்ம்ஸ் எடுக்கலாமா? A plus A plus A. எத்தனை இருக்கு? 3A plus D. ஓகேவா? இங்க plus 2D இருக்கு. சோ D plus 2D அப்படின்னா என்னது? 3D. 3A plus 3D equals 0 அப்படின்னு வருது. நம்ம என்ன பண்ணலாம்? 3A equals plus 3D அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? 0 minus 3D அப்படின்னு இருக்கும். 0 minus 3D is nothing but minus 3D. இப்போ இங்க ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி சிம்பிளிஃபை ஆயிருக்கு. 3A அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க 3A இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் தாங்க? minus 3D சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? A, A, A. எத்தனை A வருது? 3A plus 2D, 3D, 4D. 2 plus 3, 5, 5 plus 4, 9. So 9D. 3A plus 9D ஓட வேல்யூ 18.
இப்ப நான் என்ன சொன்னேன், 3a இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், -3d சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்ப இங்க -3d சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். Instead of 3 I am going to do substitute -3d plus 9d equals 18. சரியாடா தங்கம்? So -3d plus 9d னா இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் தான். 9 minus 3 எவ்வளோ? 6. So 6d. ஓகேவா? 9 minus 3 6. 6d equals 18. d equals 18 by 6. That is equal to d value என்னது? 18 by 6 is nothing but 3. சரியா? d value கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் a value கண்டுபிடிக்கலாமா முடியாதா? கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்க பாரு உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு? 3a equals -3d. ஒண்ணா இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், இல்லனா இந்த ஃபர்ஸ்ட் 3a plus 3d equals 0 ன்னு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அதுல கூட சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகேவாடாமா? சோ 3a இல்ல இது மேம் எனக்கு இந்த நடுவுல எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்றதுன்னு தெரியலனா ஃபைனலா இதுதான் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. சோ இதுலயே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். சப்ஸ்டிடியூட் d equals 3 in first. என்ன கிடைக்கும்? 3a equals -3 into d value என்னடா கண்ணா கிடைச்சிருக்கு? 3. ஓகேவா? So 3a equals -3 into 3 is -9. Therefore a equals -9. Multiplicationல இருக்க 3 இந்த சைடு வந்துச்சுன்னா division. That is equal to a equals என்னது? சிம்பிள் மறக்காம எழுது. -9 by 3 ஓட வேல்யூ என்னது? 3. So a equals -3. இப்போ என்ன கிடைச்சிருச்சு உங்களுக்கு? Your d value and a first term value கிடைச்சிருச்சு. புரியுதாடா? a அப்படின்றது என்னது? டெம்பரேச்சர் ஆஃப் மண்டே. டெம்பரேச்சர் ஆன் மண்டே. மண்டே என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா -3 இருந்திருக்கு. ஓகேவா? So -3 a equals -3. That is the temperature on Monday. அடுத்தது டியூஸ்டே எப்படி கண்டுபிடிப்பீங்க? What is the temperature that you have represented? a plus d. செகண்ட் டே. செகண்ட் டே ஓட டெம்பரேச்சர் நீங்க a plus d ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க. So a plus d னா -3, d value என்ன சொல்லும்? +3. That is equal to 0. So 0 degree Celsius. இது -3 degree Celsius. இது என்னது? 0 degree Celsius. Tuesday. அடுத்தது வெனஸ்டே இது என்ன எழுதிருக்கீங்க? a plus 2d. So a plus 2d அப்படின்னா -3 plus 2 into d ஓட வேல்யூ என்னடா கண்ணா? 3. So 2d. ஓகே. -3 plus 2 3s are என்னது? 6. 6 minus 3 எவ்வளோ? 3. 3 டிகிரி செல்சியஸ் தான் வெனஸ்டே. கரெக்டாடா? அடுத்தது தேர்ஸ்டே பார்க்கலாமா? தேர்ஸ்டே என்ன எழுதியிருக்கிறோம்? a plus 3d. அப்ப a plus 3d னா a value -3 plus 3d. 3 into d value 3. So -3 plus 3 3s are என்னது? 9. 9 minus 3 என்ன சொல்லும்? 6. 6 degree Celsius. இது வந்து என்னடா கண்ணா? தேர்ஸ்டே. இது வந்து என்னது? தேர்ஸ்டே. அடுத்தது ஃப்ரைடே. இது நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? என்ன டேர்ம்? 5th டேர்ம். a plus 4d. அப்ப -3 plus 4 into d. d value என்னது? 3. -3 plus 12. கரெக்டாடா? -3 plus 12 னா என்னது? 12 minus 3 9. 9 degree Celsius. சரியா? இது வந்து ஃப்ரைடே. அப்ப டெம்பரேச்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? என்ன எழுத போறீங்க? இப்படி எழுதலாமா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. So respective temperatures எப்படி? First term starts with -3. So -3 degree Celsius. அடுத்த term value என்னது? 0. So 0 degree Celsius. அடுத்த term value என்னது? 3 degree Celsius. அடுத்தது என்னது? 6 degree Celsius. அடுத்தது என்னது? 9 degree Celsius. ஓகே வாடா செல்லம்? So இதுதான் உங்களுடைய final answer. The first 5 terms or the 5 temperatures. ஓகேவா? இல்லனா the temperature on each day ன்னு சொல்லிட்டு -3, 0, 3, 6, 9. இதுதான் உங்களுடைய அந்த AP சீக்வன்ஸ். சீக்வன்ஸா எழுதணும்னா இப்படி எழுதலாம். டெம்பரேச்சர்ஸா கேட்டாங்கன்னா நம்ம இப்படி கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரியாடா தங்கம்? சோ உங்களுக்கு இது ஈஸியா தானே இருக்குது. நம்மளுடைய ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிறோம். இல்லனா இந்த சம் இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். ஓகே, அதையும் நம்ம இப்ப பாத்துறலாம். சோ பாரு, இது வந்து ஒரு மெத்தட் செல்லும். மெத்தட் 1. அதாவது கொடுத்திருக்கிற 5 டேர்ம்ஸ் அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணி செய்யறது. 5 டேர்ம்ஸ்னா a ல ஸ்டார்ட் ஆகி a plus 4d வரைக்கும் நீங்க அதை கன்சிடர் பண்றீங்க ஜெனரல் டேர்ம்ஸ். அடுத்தது இன்னொரு மெத்தட் எப்படி அப்படின்னா, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. sum of temperatures from Monday to Wednesday. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க? Wednesday to Thursday. சாரி, Friday. Wednesday to Friday. அப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள், அடுத்தது கடைசி 3 நாள் இப்படி பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 நாள் அண்ட் கடைசி 3 நாள்னு சொல்லி 3 டேர்ம்ஸா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. 3 டேர்ம்ஸ் அப்படின்னா நீங்க எப்படி எடுப்பீங்க தங்கம்? சோ இது வந்து a.
a minus d, a minus 2d அப்படி எடுக்கலாம். கரெக்டா இல்லையா? சோ அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா first 3 terms கொடுத்திருக்காங்களா, Monday, Tuesday, Wednesdayன்னு. So 3 consecutive terms ஓட sum கொடுக்கறாங்கன்னா 3 consecutive terms ஓட sum கொடுக்கறாங்க அப்படின்னா நாம அதை எப்படி எடுக்கலாம்? Let the 3 terms be a minus d, a plus d. ஆமாவா இல்லையா? If they are given you 3 consecutive terms, how can you take those 3 consecutive terms? a minus d, a plus d. அப்ப இது Monday ஓடது, இது Tuesday, Wednesday. Sum of these 3 days temperatures தான் உங்களுக்கு என்னது? 0 degree Celsius. கரெக்டா? So அப்ப என்ன பண்ணலாம்? a minus d plus a plus a plus d equals 0. So plus d minus d cancel ஆச்சுன்னா உங்களுக்கு என்னது? 3a equals 0. So a equals 0 by 3, that is equal to 0. மாமி என்ன மாமி இங்க a value minus 3 வந்துச்சு, இங்க a value 0 வருது, அப்ப தப்பா வருதேனா first methodல அந்த term உனக்கு first term என்னது? a தான். So a value minus 3 னா first term value minus 3. ஆனா இங்க இப்ப நீ first term என்ன எடுக்கறடா செல்லம்? a minus d. Monday ஓடத நீங்க என்ன represent பண்றீங்க? a minus d. Tuesday ஓட temperature என்ன எடுக்கறீங்க? a. Wednesday ஓட temperature என்ன எடுக்கறீங்க? a plus d. ஏன்னா இது 3 consecutive termsன்ற patternலயும் நமக்கு question கொடுத்திருக்கிறதுனால நம்ம இந்த மெத்தட்லயும் செஞ்சு பார்க்கிறோம். So a equals 0ன்றது கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணும்? d தெரியணும். கரெக்டாடா? So இப்ப அடுத்ததுக்கு வாங்க. Sum of the temperatures from Wednesday to Friday. Wednesday to Fridayன்றப்ப அந்த temperatures இன்னும் நம்ம கன்சிடர் பண்ணல, ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் எதுவும் கொடுக்கல. So Wednesday பாரு a plus d ஆயிடுச்சு. Wednesday ஓடது என்னடா தங்கம் இருக்குது? a plus d. அப்ப Thursday என்னவா இருக்கணும்? a plus 2d. ஓகேவா? இது Tuesday வந்து உனக்கு a ஆயிடுச்சு, Wednesday a plus d ஆயிடுச்சு. அப்ப Thursday என்னவா இருக்கும்? a plus 2d. Friday என்னவா இருக்கும்? a plus 3d. Friday ஓட term என்னடா செல்லம்? a plus 3d. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? first 3 consecutive termsன்றதுனால நம்ம அந்த 3 consecutive terms pattern எழுதிட்டோம். next இன்னும் 2 term இருக்கு. so இது a plus d ல end ஆகுது. Wednesdayன்றது a plus d ல end ஆகுது. so அடுத்தது என்னவா இருக்கும்? a plus 2d. அடுத்தது என்னவா இருக்கும்? a plus 3d. இப்போ Wednesday to Friday தான் அவங்களோட temperatures count என்ன கொடுத்திருக்காங்க? Wednesday என்ன இருக்குது நமக்கு? a plus d. கரெக்டா? Wednesday வந்து a plus d. plus Thursday என்ன எடுத்தோம் இப்ப? a plus 2d. a plus 2d. plus Friday என்ன எடுத்திருக்கிறோம்? a plus 3d. இதனுடைய sum என்ன வேல்யூ நமக்கு செல்லும்? 18 degree Celsius. Wednesday to Friday is 18 degree Celsius. So எழுதிக்கோ இங்க 18. ஓகேவா? So இப்ப அதை add பண்ண. So இங்க என்ன வரும் நமக்கு? a 3a. அடுத்தது d plus 2d 3d. 3d plus 3d 6d. So 6d equals 18. அடுத்தது 3a plus 6d equals 18ல a value நம்ம என்ன பண்ண போறோம்? 0 substitute பண்ண போறோம். So 3 into 0 plus 6d equals 18. அடுத்த 3 into 0 is 0 plus 6d equals 18. அப்ப 6d equals 18. ஏன்னா 0க்கு நமக்கு வேல்யூ கிடையாது. அப்ப d equals 18 by 6, that is equal to என்னது? 3. d value 3 ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ Monday ஓட வேல்யூ என்னடா கண்ணா நமக்கு? Monday நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? a minus d ன்னு எடுத்திருக்கிறோம். Monday வந்து a minus d. அப்ப a value 0 minus d value என்னது? 3. 0 minus 3 is minus 3. பாரு அதே வேல்யூ கிடைச்சிருக்கா? Monday minus 3 degree Celsius. So a வேல்யூ மாறுதுன்னு எடுத்தோடனே பதறிடாது. ஏதாவது ஒரு மெத்தட் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. அடுத்தது Tuesday நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? a. ஏன் இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் நம்ம a minus d, a plus d எடுத்திருக்கோம்? அந்த 3 consecutive terms. உங்களுக்கு இது மூணோட சம் வந்து 0ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த டேர்ம்ஸை நீங்க இப்படி எடுத்துக்கிறீங்க. சோ Tuesdayங்கிறது a வேல்யூ. a வேல்யூ அப்படியே எடுத்து எழுத முடியுமா இங்க? 0. சோ இங்க என்னது? 0. ஓகே. Wednesday ஓடது என்னது எடுத்திருக்கிறோம்? a plus d. Wednesday ஓடது a plus d ன்னு எடுத்திருக்கோம். சோ 0 plus 3. அப்ப 0 plus 3 is nothing but 3. அடுத்தது Thursday ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? a plus 2d. So a plus 2d அப்படின்னா என்னது? 0 plus 2 into 3, that is 0 plus 6. ஓகேவா செல்லம்? 0 plus 6 is 6. அடுத்தது Friday ஓடது என்ன எடுத்திருக்கிறோம்? a plus 3d. a plus 3d. இங்க பாரு a plus d, a plus 2d, a plus 3d. ஓகேவா? So a plus 3d னா 0 plus 3 into 3. So 0 plus 9. அப்ப 9. ஓகேவா செல்லம்? So இப்ப எழுதிடலாமா? What is your first term? Minus 3. அடுத்த term 0. அடுத்த term 3. அடுத்தது 6. அடுத்தது 9.
So minus 3, 0, 3, 6, 9. இதுதான் நம்மளுடைய AP sequence. செல்சியஸ்ல எழுதணும்னா minus 3 degree Celsius, 0 degree Celsius, 3 degree Celsius, 6 degree Celsius, 9 degree Celsius temperatures. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. புரியுதாடா? So first 5 டேர்மையுமே ஒட்டுக்கா ஒன்னா ரெப்ரசன்ட் பண்ணி A plus D, A plus 2D, A plus 3D, A plus 4D எடுத்து செய்யற பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன் எப்படி செய்றீங்க? First 3 consecutive terms எடுக்கிறதுனால அந்த A minus D, A plus D ன்ற பேட்டர்ன்ல அந்த 3 consecutive terms கன்சிடர் பண்றீங்க. So 4th 5th term ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துரும்? A plus D ல முடியுது third term. So 4th term will be A plus 2D, அடுத்தது 5th term will be A plus 3D. So அந்த substitution wise நீங்க இத பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும்டா. சரியாடா தங்கம்? புரியுதாடாமா என்னன்னு? So இந்த மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ first or second மெத்தட் எந்த மெத்தட் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஓகே செல்லம்? Thank you டா. பாப்பு கவனிடா. Exercise 2.5 14th sum. Priya earned 15,000 in the first month. சரியா? Thereafter her salary increased by 1,500 per year. So அவங்க earn பண்றது எவ்வளோ? earning ஓகேவா? total income earning or income எப்படி வேணா எழுதிக்கோங்க. 15,000 in the first month ஓகேவா? so அடுத்தது என்னது? thereafter her salary increased. இப்போ இந்த earning வந்து increase ஆகுது by 1,500 per year. அப்ப இது first year salary னா how will she get the second year salary? 1,500 அப்படின்னா இது கூட 1,500 add ஆகணும். So 16,500 will be your second year salary. Again next year என்ன ஆகும்? அதே 1,500 ஆல increase ஆகணும். கரெக்டா செல்லம்? So அப்ப என்ன வேல்யூ கிடைக்கும்? 18,000 will be your third year salary. கரெக்டா தங்கம்? நான் சொல்றது புரியுதா? 15,000 plus 1,500. So second year salary. Second year salary ல இருந்து அடுத்தது நமக்கு என்ன பண்ணும்? third year salary க்கு 1,500 increase பண்ணும். Again fourth year க்கு என்ன பண்ணுவீங்க? 1,500 increase பண்ணீங்கன்னா 19,500. So இதே மாதிரி it goes on. So இப்போ இதுதான் நம்மளுடைய AP sequence நினைச்சுப்பீங்களா? இல்ல. நம்ம என்ன பண்ணணும்? full question படிச்சு பார்க்கலாம். Her expenses first earning சொல்றாங்க. அடுத்தது இப்போ எங்க போறாங்க? expenses க்கு போறாங்க. Expenses are 13,000 during the first year. நல்லா கவனிச்சுக்கோ. 13,000. So 15,000 வாங்குற salaryல 13,000 spend ஆயிடுது. ஓகேவா? during the first year and expenses increases by 900 per year. So இப்ப 1,500 income எப்படி increase ஆச்சோ அதே மாதிரி expenses எப்படி increase ஆகுது? 900 per year னு சொல்லி increase ஆகுது. சரியா? So அப்ப first year அவங்க வந்து 13,000 spend பண்ணிருக்காங்கன்னா second year salaryல எவ்வளவு spend பண்ணிருப்பாங்க? 13,900. ஏன்னா 900 increase ஆகணும். Again third year salary, third year expenses அவங்களுக்கு என்னது? 13,900 plus 900 14,800. ஓகேவா? again ஒரு 900 increase பண்ணலாமா? so fourth year expenses தெரிஞ்சிருமா? so அப்ப என்னது? 0 0 இங்க 7 1 5. so 15,700. புரியுதா தங்கம்? so 15,700 and it goes on. so இந்த சீக்வன்ஸும் நமக்கு போயிட்டே இருக்கும். பாருச்சலும் earning-உம் வந்து AP sequence-ல தான் இருக்கு. expenses-உம் AP-ல தான் இருக்குது. கரெக்டா இல்லையா? so earning-ஓட common difference என்னன்னு பாத்தீங்கன்னா 1,500 1,500 1,500. earning-ஓட I mean income-ஓட AP sequence-ஓட common difference. அதே மாதிரி expenses-ஓட common difference என்ன இருக்குன்னு பாருங்க. 900 900 900. expenses first year-ல அவங்க 13,000 பண்றாங்கன்னா அடுத்த வருஷம் 13,900. அடுத்த வருஷம் 14,800 it goes on. so இப்ப என்ன கேக்குறாங்க பாரு. இதுல எந்த AP sequence consider பண்ணணும் நம்ம பார்க்கலாம். how long will it take for her to save 20,000 per month? அப்ப இங்க கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயம் வந்திருக்குது பாரு. save. அப்ப savings 20,000 எந்த மந்த்ல ஆகும்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆர் எந்த இயர்ல ஆகும்னு கேக்குறாங்க. கரெக்டா? இங்க எல்லாமே நம்ம இயர் வைஸ் தான் எடுக்கிறோம். ஆனுவல் தான் கன்சிடர் பண்றோம். சோ ஒரு மாசத்துக்கு 20,000 அவங்க சேவ் பண்ணாங்கன்னா per 20 month அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப சேவிங்ஸ் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்றத பார்க்கணும். சேவிங்ஸ் அப்படின்றது என்னடா சொல்லும்? இன்கம்ல எக்ஸ்பென்சஸ் போக ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட். சோ இங்க 15,000 minus 13,000 ரிமைனிங் எவ்வளவு? சேவிங்ஸ் 2,000. கரெக்டா? அடுத்தது
16,500 minus 13,000 இன்கம்ல எக்ஸ்பென்சஸ் போக ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ 0 minus 0 0 0 minus 0 0 இங்க என்னது 1 plus 5 6 அப்ப இது 5 ஆயிடும் கரெக்டா borrow பண்ணா. அப்ப இது 2 1 minus 1 0 ஸோ 2,600. அடுத்தது என்னன்னு பாரு 0 0 இங்க என்னது 2 இது 3 ஸோ 1 minus 1 0 3,200. அடுத்த வருஷம் சேவிங்ஸ். அடுத்த வருஷம் சேவிங்ஸ் என்னது 0 0 8 3 so 3,800. so இப்படி சேவிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் கரெக்டடா. so இந்த சேவிங்ஸ் எப்போ 20,000 ஆகும்ன்றதா நம்மளுடைய क्वेश्चन சரியா. so எந்த இயர் ஆர் எந்த மந்த்ல வந்து நமக்கு 20,000 ஆகும்ன்றதா நம்மளுடைய क्वेश्चन. so ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு எவ்வளவு சேவ் பண்ண முடியுது 2,000 per month ஓகேவா. so 2,000 per month அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லா அவங்க 2,000 2,000 2,000 2,000 தான் வாங்குவாங்க கரெக்டா. so அடுத்தது அடுத்த வருஷத்துல இருந்து நெக்ஸ்ட் இயர்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2,600 rupees per month சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா செல்லம். இது பாரு 15,000 per month. அடுத்த வருஷத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க 1,500 இன்கிரிமெண்டோட 16,500 per month வாங்குவாங்க ஓகேவாடா செல்லம். சோ இந்த per month இயரையே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 15,000 ஒரு மாசம் சம்பளம் ஓகேவா. ஒரு வருஷம் ஃபுல்லா அவங்க 15,000 வாங்கிட்டு வருவாங்க. அடுத்த வருஷத்துல ஒவ்வொரு மாசமும் அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க 16,500 rupees per month வாங்குவாங்க. புரியுதாடா தங்க நான் என்ன சொல்றேன்னு. சோ அப்ப எக்ஸ்பென்சஸும் இங்க per month தான் நம்ம கால்குலேட் பண்றோம். பட் இன்கிரிமெண்ட் எப்படி நடக்குது இயர் வைஸ் இன்கிரிமெண்ட் நடக்குது சரியாடா செல்லம். சோ இங்கேயும் அதே மாதிரிதான் 2,000 per month அவங்க சேவ் பண்றாங்க. 2,000 per month சேவ் பண்றாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல அவங்க என்ன பண்றாங்க 2,600 rupees per month சேவ் பண்றாங்க. அடுத்த வருஷம் தேர்ட் இயர்ல என்ன பண்றாங்க 3,200 rupees per month சேவ் பண்றாங்க ஓகேவா. சோ அந்த 12 months of the year அவங்க 3,200 சேவ் பண்ணிட்டு வருவாங்க. எந்த இயர்ல தேர்ட் இயர்ல. ஃபோர்த் இயர்ல என்ன பண்ணுவாங்க 3,800 per month ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு வருவாங்க. சோ இந்த மாதிரி when she will save எப்போ அவங்க 20,000ன்ற இந்த குவாண்டிட்டி கிட்ட வருவாங்க per month 20,000 அப்படின்னு சேவ் பண்ற ரேஞ்சுக்கு எப்ப வருவாங்கன்றத கேக்குறாங்க. சோ அப்ப இந்த மூணு ஏபி சீக்வன்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ண போறது எந்த சீக்வன்ஸ் சேவிங்ஸோட ஏபி சீக்வன்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். புரியுதாடா தங்க. சோ 2,000 per month in the first year அப்ப T1. 2,600 per month savings in second year. 3,200 per month savings in third year. Fourth yearல 3,800 per month. So இது மாதிரி she has to save 20,000 per month in some particular year. அது nth yearன்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதாடா தங்கம். We are going to consider that as the nth year. ஏன்னா எந்த வருஷத்துல அவங்க அப்படி மாசம் 20,000 சேவ் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் மட்டும் நம்மளால கால்குலேட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் அது வந்து டேட்டால கிவன். அதுக்கப்புறம் பண்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். so we go for AP. அப்ப என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க என்னது 2,000. A equals 2,000. காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா செல்லம். T2 minus T1. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் that is equal to 2,600 minus 2,000. so that will be equal to 600. அப்ப அவங்க கான்ஸ்டன்டா அவங்க எவ்வளவு அதிகரிச்சுட்டு வராங்க ஒவ்வொரு வருஷமும் சேவிங்ஸ 600 rupees-ஆல இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது 600 rupees இன்க்ரீஸ் ஆகுது. வருஷத்துல 600 2,000 அப்படின்னா அடுத்த வருஷம் ஃபுல்லா என்ன பண்றாங்க 600 rupees அதிகமா சேவ் பண்ணும் ஒவ்வொரு மாசமும். சோ 2,600 அந்த வருஷம் ஃபுல்லா சேவ் பண்ணிட்டு வருவாங்க. புரியுதாடா தங்கம். சோ இப்ப A first term of the sequence is 2,000. The sequence is getting constantly increased by a term 600. ஓகேவா செல்லம். இப்ப நமக்கு எந்த வேல்யூ வரணும் 20,000. சோ இங்க நமக்கு Tn ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. Tn ஃபார்முலா என்னது nth term A plus n minus 1 into D. Tn நமக்கு தெரிஞ்சிருச்சு. Tn ஓட டோட்டல் வேல்யூ 20,000 அப்படின்ற அந்த டேர்ம் கிட்ட நம்ம வரணும். சோ இனிஷியல் டேர்ம் என்னது 2,000 plus n வேல்யூ தெரியுமா அதுதான் தெரியாது. எந்த வருஷத்துல அவங்க மாசம் 20,000 ரூபாய் சேவ் பண்ணுவாங்கன்றது அந்த n வேல்யூ உங்களுக்கு தெரியாது. சோ n minus 1 into D வேல்யூ தெரியும் கண்டுபிடிச்சிட்டோம். 600 rupees every year she increases her savings. கரெக்டா. சோ அப்ப 20,000 minus 2,000. ஏன் இங்க plus 2,000 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 2,000 equals
n minus 1 into 600. Okay வாடா தங்கம். So அடுத்தது என்னது 20,000 minus 2,000 is 18,000 equals n minus 1 into 600. So n minus 1 மட்டும் இந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 600 என்ன பண்ணும்? It should be shifted to the other side. அப்படி ஷிஃப்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்? 18,000 ஆல்ரெடி அந்த சைடு இருக்குது, 600 அந்த சைடு ஷிஃப்ட் ஆகிறப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இங்க. சோ டிவிஷன்ல போகும் ஆப்போசிட் சைடுக்கு போறப்ப. சரியாடா? 0 0 cancel, 0 0 cancel, 180 by 6. 180 by 6 is 30. கரெக்டா? இருந்தாலும் இப்படி பண்ணி பார்க்கறவங்க இப்படி பண்ணி பாருங்க. 6 3s are 18. So இங்க 0, 6 zeros are 0. So அப்ப ரிமைண்டர் என்னடா செல்லும்? 0. So 30 times போகும். Which means n minus 1 ஓட வேல்யூ 30. அப்ப n ஓட வேல்யூ என்னது? minus 1 அந்த சைடு போச்சுன்னா plus 1 இருக்கும். So n equals 31. ஓகேவாடா? So அப்ப அவங்க எந்த வருஷத்துல வந்து 20,000 per month பண்ணுவாங்க? இந்த 31st year. என்னடா குட்டி? 31st year. T31 ஓட வேல்யூ தான் உங்களுக்கு 20,000. T31. Tn வந்து 20,000 நீங்க கன்சிடர் பண்ணீங்களா? Tn equals 20,000. So Tn இருக்க வேண்டிய இடத்துல 31, which means in the 31st first year பிரியா என்ன பண்ணுவாங்க? She will save 20,000 per month. Rupees 20,000 per month. ஓகேவா? ஒவ்வொரு மாசமும் 20,000 20,000 20,000 அவங்களால சேவ் பண்ண முடியும். ஓகேவா? இதே ரேஞ்ச்ல அவங்க போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா 31st year or 31st term. In 31 years அவங்களோட சேவிங்ஸ் எப்படி ஆயிடும்? 20,000 per month இன்க்ரீஸ் ஆயிடும். சோ 12 மாசமா அவங்க 20,000 20,000 20,000 சேவ் பண்ணிட்டு வருவாங்க. சரியாடா? அடுத்த வருஷத்துல இருந்து அவங்களோட சேவிங்ஸ் எப்படி மாறிடும்? plus 600. அப்ப 20,600 20,600 20,600 சொல்லி ஒவ்வொரு மாசமும் சேவ் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் 32nd yearல. சோ இதுதான் நம்ம எப்படி மிடில் டேர்ம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கான ஏபியோட யூஸ். ஓகேவா செல்லம்? ஏபி இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. அதாவது நெக்ஸ்ட் டேர்மா நீங்க இப்ப கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 30 டேர்ம் இங்க உட்காந்து plus 600 ஆட் பண்ணிருக்கணும். சோ டைரக்டா நம்ம என்ன பண்ணிட்டோம்? 31st yearல தான் அவங்க இதை சேவ் பண்ணுவாங்கன்றத அந்த இயர் வந்து நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டோம். சரியாடா தங்கம்? புரியுதாடா என்னன்ட்டு? சோ அந்த பர் மந்த்தையும் பர் இயரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ பர் மந்த் அப்படின்றது இவ்வளோ பர் மந்த் வாங்குறாங்க. பட் இன்கிரிமெண்ட் எப்ப நடக்குதுன்னா ஒரு வருஷத்தோட எண்ட்ல ஆனுவல் இன்கிரிமெண்டா தான் நடக்குது. ஓகேவாடா செல்லம்? சோ அதனால 1,500 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லா அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாசமும் என்ன பண்ணுவாங்க? 16,500 இன்கமா வாங்குவாங்க, 13,900 ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, 2,600 சேவிங்ஸா பண்ணுவாங்க. அந்த வருஷம் ஃபுல்லா அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்படி பாக்குறப்ப 31வது வருஷம் 31st yearல அவங்களோட மந்த்லி சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கும்? 20,000 20,000 20,000 will be a monthly savings. ஓகேவா செல்லம்? புரிஞ்சுதாடா? ஓகே.